வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் எழுதிய கனவுகள் கைப்பிடிக்குள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சுள்ளென்று வெயில் முகத்தில் அடித்தது. தூக்கம் கலைந்து மெதுவாய் கண்ணைத் திறந்தாள் தீபா. சூரியனுக்கு என்ன கோபம் என்று தெரியவில்லை. இப்போதெல்லாம் கோடை காலங்களில் வெயிலின் உக்கிரணம் ஜாஸ்தியாகித்தான் வருகிறது. வெயில் அடித்தாலும் ஜன்னல் வழியே காற்றும் மெல்லிசாய் வீசியது. அந்த பக்கம் தோட்டம், விதவிதமான ரோஜா செடிகளும் மல்லிகை கொடிகளும் உண்டு. காற்று பூ வாசனையை சுமந்து வந்தது. குழந்தை வாசனை மாதிரி வருடும் சுகந்தம். அது பணிபுரியும் பெண்கள் விடுதி. 30 அறைகள், 2 மாடிகள். வெளியூரில் இருந்து சென்னையில் தங்கி வேலை பார்க்கும் பெண்களின் அந்தப்புறம். ரிசப்ஷனிஸ்ட், கம்ப்யூட்டர் புரோகிராமர், ஹெட் கிளார்க், டீச்சர், சப் இன்ஸ்பெக்டர், தனியார் தொலைக்காட்சி தயாரிப்பாளர், இப்படி பலவித பணிபுரியும் பெண்கள். 20லிருந்து 50 வரை பலவித வயசில் பெண்கள். கன்னிகள், முதிர்கன்னிகள், குடும்பத்தில் இருந்து பிரிந்து தனியே இருப்பவர்கள், விவாகரத்து பேர் வழிகள் சகலரும் அங்கே உண்டு. எல்லோருக்கும் வேறு வேறு ஷிஃப்ட் பணி என்பதால் எல்லா நேரமும் ஜே ஜே என்று இருக்கும் விடுதி அது. பலமான பாதுகாப்பு. ராத்திரி முழுசும் தோட்டத்தில் 2 ராஜபாளையம் நாய்கள் சுற்றி வரும். கூடவே காவல்கார தாத்தா மீசை நாகேசு, முன்னாள் இராணுவ வீரர். இத்தனை பாதுகாப்பு போதாதா? புரண்டு எழுந்தாள் தீபா. தோட்டத்தில் தோட்டக்காரர் ஆறுமுகம் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தார். விதம் விதமான பூக்கள், மஞ்சள், சிவப்பு, ரோஸ், வயலட், கதம்ப நிறத்தில் பூக்களை பார்த்ததும் தான் அந்த விடியல் அர்த்தமுள்ளதாய் தோன்றியது அவளுக்கு. பூக்களின் காதலி அவள். பூ வாசனை ஜம்மனு இருக்கு ஆறுமுகம் தாத்தா. பேச்சு கொண்டிருந்த தண்ணீர் குழாயோடு இவளை திரும்பி பார்த்தார் ஆறுமுகம். ஜன்னலில் முகம் பதித்து பூவாய் சிரித்த அவளுக்கு ரோஜாவை பறித்து நீட்டினார். அவர்களுக்குள் தினசரி பழக்கம் இது. நீதாம்மா இந்த பூவை ரசிக்கிற, வாசனைய ரசிக்கிற, என் உழைப்பை புரிஞ்சுக்கிற. மற்றவங்க யாருக்குமே நின்று ஒரு நிமிஷம் ரசிக்க கூட நேரம் இல்லை. அவரின் குரலில் வருத்த முலாம். ஆ, நிஜம்தான். மற்ற பெண்களெல்லாம் சாயங்காலம் ஹாலில் கூடினால் கண் சிமிட்டாமல் டிவி மட்டும்தான் வாழ்க்கை. தீபா மட்டும்தான் தோட்டத்துக்கு போய் பூக்களை ரசித்து தானும் தண்ணீர் பாய்ச்சுவாள், களை எடுப்பாள், புல் கத்தரிப்பாள். இத்தனை ஏன்? ராத்திரியில் அரை ஜன்னலை திறந்து வைத்துத்தான் தூங்குவாள் தீபா. காற்று, பூ வாசனை, வானம், நிலா எல்லாம் வேண்டும் அவளுக்கு. கிராமத்தில் அடைக்காத ஜன்னலோடு ராவாய் பகலாய் புழங்கியதாலோ என்னவோ சென்னையில் ஜன்னல் அடைத்திருக்கும் வீடுகள், அறைகளை பார்த்தால் அவளுக்கு மூச்சடைக்கிறது. எல்லா பெண்களும் சாயங்காலம் வேலையில் இருந்து வந்தவுடன் செய்யும் முதல் வேலை ஜன்னலை சாத்துவதுதான். காத்து வர வழி அடைச்சிட்டு உள்ள ஃபேனை பேயா சுத்த விடுவானேன்? ஜன்னலை திறங்கக்கா, இயற்கை காத்தை அனுபவிக்கணும். நேற்று இப்படித்தான் ஆரம்பித்தது. அடிப்போடி நீ வேற, அவ பஸ்ஸை பிடிச்ச வேலைக்கு போய் நசுங்கி கசங்கி திரும்பி வர்றா. கட்டில்ல அக்கடான்னு விழறோம். புடவையை உருவிட்டு அரைகுறையா நைட்டி, மேக்ஸி, மிடி, ஸ்லீவ்லெஸ்ன்னு மாட்டிக்கிட்டு கட்டில்ல உருளறோம். முன்ன பின்ன ட்ரெஸ்ஸு மேலே ஏறும், கீழே நழுவும். தூங்கும் போதாச்சும் கவலை இல்லாம இருக்க வேணாமா? ஜன்னல அட, உள்ளுக்குள்ள நாம தான் ராணி. விடுதியே அவள் மீது பாய்ந்தது. தீபா கிட்ட ஏன் வாய் கொடுக்குறீங்க? ஆ, விட்டா ஒவ்வொருத்தரும் கதவு கூட திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும்னு சொல்லுவா. ஏ தீபா, இந்த விடுதி முழுசும் பொண்ணுங்க தான். ஆனாலும் பிரைவசின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? ஆம்பளைங்க கண்ணில் இருந்து மறைவாய் பண்ற வேலை மாதிரியே மற்ற பொண்ணுங்க பார்க்காம பண்ற வேலையும் உண்டு. எல்லாருமே பொண்ணுங்கிறதால பப்ளிக்கா எல்லாம் பண்ண முடியுமா? அப்பாவித்தனமாய் கேட்ட தீபாவை கடித்து குதறாத குறையாய் பதில் சொன்னார்கள். ஐயோ விடுங்கக்கா, இதையெல்லாம் நினைச்சு நான் சொல்லல. ராத்திரி வானம், அதோட அழகு, வைர கமலாட்டம் மின்னற நட்சத்திரம், ராத்திரி பூக்கிற நைட் குவீன் பூவாசம்,
தோட்டத்து பூச்செடி இத ரசிக்காம, சுவாசிக்காம, ஜன்னல மூடி சமாதி ஆயிடணுமா? 12, 1 மணிக்கெல்லாம் வானத்த பார்க்கணும். அதோட பேசணும். வண்டி வண்டியா நட்சத்திரம் கதை சொல்லும். நிலா கவிதை பேசும். காத்து மனசை வருடிக் கொடுக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன். இன்னும் சுதந்திரமா வெட்ட வெளியில படுத்துக்கிட்டு, கிராமத்து வீட்ல ராத்திரி அழகுல சொக்கி இருக்கேன். அந்த சுகம் உங்களுக்கும் கிடைக்கட்டுமேன்னு தான் சொல்றேன். நிஜமான கரிசனத்தோடு சொன்னாள் தீபா. ஆட, இங்க பாருப்பா, இயற்கையோட தேவதை அறிவுரை சொல்றா, கேட்டுக்கோங்க. அடி உட்காரடி. தீபா, அம்மணி பேசுறது கேளு. ஆ, சொல்லுங்க தாயி. அப்புறம் நிலா பேசுமா, நட்சத்திரம் கொஞ்சுமா, காத்து குளு குளுன்னு கிச்சு கிச்சு மூட்டுமா? ஆ, கேட்டீங்களாடி? சாரதா மற்றவள் காதை கடித்தாள். அட ஆமா, தெரியாம தான் கேட்குறேன். நீ மெட்ராஸ்க்கு வந்து 1 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி கிராமத்து குட்டி. அங்கெல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணு ராத்திரி நிலாவை ரசிச்சு வெளியில படுக்க விடுவாங்களா? அம்மா ராஜாத்தி, நட்சத்திரோட டூயட் பாடுன்னு உன்னை வெட்ட வெளியில தூங்க விடுவாங்களா? 6 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள அடைச்சிட மாட்டாங்களா? கோழி ஆடு மாடு பொண்ணுங்கள? ஆ, முகவாயில் கையை வைத்து ஆச்சரியமாக கேட்டாள் ஒருத்தி. அதான் அதான் கேட்டேன். பொண்ணுங்க ராத்திரி சுதந்திரமா வெளியில நடமாடுற அளவுக்கு, மரத்தடியில கட்டில் போட்டு தூங்க விடுற அளவுக்கு கிராமத்து மனுஷங்க பெரிய மனசு பிடிச்சவங்களாயிட்டாங்களாங்க. ஆ, ஆச்சரியமா இருக்கே. ஏ தீபா, உன்னோட கிராமத்துக்கு நாங்க வர்றோம். ராத்திரி வெளியில கயித்து கட்டில்ல காத்தோட்டமா உருள்றோம். இயற்கையோட கதை பேசுறோம். கூட்டிட்டு போறியா? தீபாவின் தலையை தட்டினாள் ஒருத்தி. ஆமா தீபா, இங்க ஒரு தட்டு சோத்த உள்ள கொட்டிட்டு ஹால்ல டிவி முன்னாடி உட்கார்ந்தா கண்ணு சொருகிற வரைக்கும் டிவி தான். சேனலை மாத்தி மாத்தி சிவப்பு தோலும் ஐஸ்கிரீம் சிரிப்புமா ஜொலிக்கிற பொண்ணுங்களை பார்த்து பெருமூச்சை விட வேண்டியது. நமக்கு இந்த அழகு இல்லையேன்னு வேதனைப்பட வேண்டியது. அப்புறம் நாத்தம் பிடிச்ச தலையணை மூட்டை பூச்சி படுக்கையில கட்டைய சாத்தினா மறுநாள் தான் சுய நினைவே வருது. இதுல எங்க இயற்கையை ரசிக்க? நிதர்சனத்தை புட்டு வைத்தாள் நாராயணி. இதை விட்டுட்டியே, காலையில கொட்டை கொட்டையா சோறு, இடி வாங்குற பஸ்ஸு, நாத்தம் பிடிச்ச தடியனுங்க, டைப்ரைட்டரு, ஷார்ட் ஹேண்ட், புளிச்ச மோர் சாதம், மாசம் பிறந்தா வழிச்சிட்டு வர 2000 ரூபாய்ன்னு வாழ்க்கை எப்படி நழுவுதுன்னே தெரியல. இந்த அழகுல நின்னு நிதானமா மூச்சு விடவா? நிலாவை ரசிக்கவா? ஆமா, தெரியாமத்தான் கேட்குறேன். நிஜமாவே கிராமத்துல நீ ராத்திரியில வெளியில சுத்துவியா? வெட்ட வெயில்ல படுப்பியா? பொண்ண சுதந்திரமா நடமாட விடுவாங்களா? ஆ, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? ஆ, நம்ப முடியாமல் சாரதா கேட்டாள். ம், நிஜம்தான். எத்தனை வருஷங்கள் ராத்திரி வெயிலில் ஊர் சுற்றல். சூரியன் இறங்கிடும் புறம் சிலீர் என்று குளிர்ந்திருக்கும் ஆற்றில் குளிப்பது சுகானுபவம். மணிக்கணக்காய் ஆற்றில் அலைந்து திரிந்து மூழ்கி குளிர குளிர குளித்து கண்கள் சிவந்ததும் நிஜம்தானே. குளித்த ஈர உடையோடு மாரியம்மன் கோயிலுக்கு ஓடி செவ்வாய் வெள்ளியில் கிடைக்கும் புளியோதரை பிரசாதம் விடலை தேங்காய்க்கு பரபரத்ததும் நிஜம்தானே. இது மட்டுமா? இன்னும் இன்னும் எத்தனை அனுபவங்கள். ராத்திரி காற்று மெல்லிசாய் வீச கயிற்று கட்டிலில் படுத்து வானத்து சின்ன மின்னல்கள் நிலாவையும் நட்சத்திரத்தையும் ரசித்து வேப்பம்பூ வாசனையை சுவைத்து ராத்திரி பூக்கும் பன்னீர் பூவின் மனத்தில் கிறங்கி எல்லாமே மென்மையான ரசனைகள், எல்லாமே மென்மையான அனுபவங்கள், சுகானுபவங்கள். சொல்ல முடியுமா இவர்களிடம்? வேறு யாரிடமும் கூட பகிர்ந்து கொள்ளவா முடியும்? ம், எகத்தாளமும் கேலியும் நக்கலும் இம்சையும் செய்வார்களே. தீபா சின்ன சிரிப்போடு நகர பார்த்தாள். கேள்விகளை புறங்கையில் ஒதுக்கிவிட்டு, பாத்தியா பாத்தியா, நீ சொன்னதெல்லாம் பொய். ராத்திரியில படி இறங்கி இருக்கவே மாட்ட. வீட்டுக்குள்ளேயே முடக்கி போட்டிருப்பாங்க. நாம் அதையெல்லாம் கண்டுபிடிக்கவா போறோம்னு இஷ்டத்துக்கு பூ சுத்தினா தீபா. மாறி மாறி கேள்வி கேட்டதும் நழுவற பாரு. நிலாவோட பேசின, நட்சத்திரத்துக்கு தூது விட்டேன்னு பொய் சொல்றதை விட டிவி பார்த்துட்டு தலையோட காலை போத்திக்கிட்டு தூங்கலாம். ஏய் தீபா, பொய் சொல்லாதடி. மிஞ்சி போனா 22 வயசு இருக்குமா உனக்கு? நீ குழந்தை, நாங்கெல்லாம் முதிர் கன்னிங்க. பொய் சொன்னா மொழிய தோண்டிடுவோம். எல்லோருமாய் சூழ்ந்து நின்று பெரிய குரலில் சிரித்து தீபாவை கேலி செய்தார்கள். குரங்கு கைதட்டல் மாதிரி சீராய் கைதட்ட கோபமாய் வந்தாள் வார்டன் மாதவி.
ஏய் ஏய் என்னது? ஏன் கலாட்டா இங்க? தீபா ஏன் அழுது? மீன் மார்க்கெட் மாதிரி கத்துறீங்களே! இந்த சின்ன பொண்ண கஷ்டப்படுத்துறீங்களா? மேடம், தீபா பொய் சொல்லுது என்று ஆரம்பித்து சாரதா அந்த விடுதி பெண்களின் மூத்த முதிர்கன்னி நீளமாய் சொன்னாள் விஷயத்தை. அட, உண்மைய சொல்றது கூட தப்பா? அவ சொல்றது நிஜம்தான். அவளோட அனுபவத்தை தான் சொல்றா. அடுத்த வினாடியே மாதவியும் ஒத்துக்கொண்டாள். ஏய் இங்க பாருடா, வார்டனும் ஒத்து உதறத. இந்த சின்ன குட்டியோட பொய்க்கு இந்த அம்மாவும் உடந்த. ஹோவென்ற கை தட்டி கேலி செய்தது அந்த கூட்டம். தலை குனிந்து நின்றாள் தீபா. சிரிப்பும் கேலியும் கிண்டலும் அளவுக்கு அதிகமாகவே தன் நிலையை ஸ்திரப்படுத்தும் கட்டாயம் மாதவிக்கு. ஏய் சும்மா இருங்கடி, உனக்கும் எனக்கும் வேணாம். ராத்திரியில வெளியில சுத்துறது கஷ்டம். தீபா அப்படி இல்லையே, ஏன்னா அவ முதல்ல இருந்தே. போ மேடம் ப்ளீஸ். இடைமறித்து வீறிட்டு கண்ணில் துளிர்த்த நீரோடு நடுங்கும் குரலில் கை கூப்பினாள் தீபா. வேணாம் ப்ளீஸ், சொல்லாதீங்க. அருகில் வந்து அவளின் கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தாள் தீபா. தோட்டத்து பெஞ்சில் உட்கார வைத்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். கிசுகிசுப்பாய் சொன்னாள். ஒரே நிமிஷத்துல காட்டி கொடுத்திருப்பீங்க மேடம், எனக்குள்ள புதைஞ்சிருக்கிற ரகசியத்தை. பெரியவங்கன்னு நம்பி உங்ககிட்ட சொன்னதுதான் தப்பாயிருச்சு. பெரிய இக்கட்ல என்னை மாட்டி விட்டிருப்பீங்க. மத்தவங்க கேலி கிண்டல் இதையெல்லாம் மறக்கணும்னு தானே ஊர் விட்டு ஊர் வந்து படிச்சு இங்க தங்கி இருக்கேன். ஒரே நிமிஷத்துல எல்லாமே கொட்டி இருப்பீங்க. அப்புறம் அவமானம் தாங்க முடியுமா? ஹாஸ்டல்ல, நான் வேலை பார்க்குற இடத்துல. ஆ கண்ணீர் தழுத்தழுத்தது தீபாவுக்கு. நெகிழ்ந்து போனாள் மாதவி. சாரி சாரி தீபா, ஏதோ வேகம். எல்லாரும் உன்னை பொய் பேசுறவன்னு சொன்னது கோபம். பின் விளைவு பத்தி எல்லாம் நினைக்காம நிஜத்தை சொல்லி இருப்ப. நல்ல வேளை நீ தடுத்த. சாரி தீபா, இனிமே என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லவே மாட்டேன். நீ கவலைப்படாத. கையில் அடித்து சத்தியம் செய்தாள் மாதவி. தோ இந்த நிமிஷம் கூட கையும் காலும் கொஞ்சம் வெடவெடத்தது. நேற்று ராத்திரி சம்பவத்தை நினைத்தால் ஆரம்பத்தில் இருந்தே ரகசியங்கள் தன்னை துரத்துவதாய் பட்டது தீபாவுக்கு. உள்ளுக்குள் புதைக்க வேண்டிய ரகசியம் கூட ஜி பூம்பா மாதிரி திடீரென்று வெளியே கிளம்புவதாய் பட்டது அவளுக்கு. என்ன பண்ண? வாழ்க்கை முழுசுமே ரகசியங்களுக்கும் பயங்களுக்கும் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஓடி ஓடி ஒளிவதாய் பட்டது அவளுக்கு. என்னம்மா, ஆபீஸ் கிடையாதா? கிளம்பலையா? செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி முடித்த ஆறுமுகம் தாத்தா கேட்டார். ஏம்மா, தீபாம்மா. ஆ என்ன என்ன தாத்தா? கிளம்பலையா ஆபீஸ்க்கு? ஆ தோ. கையில் இருந்த ரோஜாவை பூச்சாடியில் வைத்தாள். க்ரிங். நீளமாய் மணி அடித்தது. காலை உணவு தயாராய் இருக்கிறது என சொல்லும் அறிவிப்பு மணி அது. குளித்து சாம்பல் நிற சுடிதார் அணிந்து பட்டு ரப்பர் பேண்டால் தலைமுடியை குதிரை வாலாய் கட்டினாள் தீபா. அலமாரியில் இருந்த முழு நீள கண்ணாடியில் தன்னை முழுசுமாய் பார்த்தாள். வாசனை திரவியம் பேச்சினாள். பரவாயில்ல. சராசரி பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகமான உயரம்தான். 5 அடி 7 அங்குலம். முதுகை தொடும் கூந்தல். கிராமத்து கலையையும் மீறி தெரியும் கம்ப்யூட்டர் கலை. நிறம்தான் அடர்த்தியான மாநிறம். சாம்பல் வர்ண சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி மெட்டல் காஸ்டியூம். அக்கறையாய் சின்ன விஷயமும் கவனித்து அலங்கரித்து கொண்டதால் முதல் பார்வை தாண்டி யாருமே 2ஆம் தரம் திரும்பி பார்ப்பார்கள். கைப்பையை எடுத்தாள். கைநட்டி ஹோண்டா சாவியை எடுத்தாள். அறையை பூட்டினாள். எதிர் அறையில்தான் சாரதாவும் கீதாவும் நாராயணியும். மூவர் தங்கும் அறை என்பதால் வாடகை குறையும். திறந்திருந்த வாசலில் சாரதா தெரிந்தாள். அங்கிருந்தே கூவினாள். பாரு பாரு, கொடுத்து வச்ச மகராசி தீபா. உனக்கு வயசுதான் கம்மி, அதிர்ஷ்டம் ஜாஸ்தி. 300 ரூபா கூடுதல் வாடகையில தனி ரூம் வாங்கிட்ட. டாய்லெட் தனி, பாத்ரூம் தனி. இங்க பாரு, 3 எல்லாத்துக்கும் கியூ. இனிமே நான் எப்ப குளிச்சு கிளம்பி பஸ் பிடிச்சி ஆபீஸ் போக? உன்ன மாதிரி வண்டியா வச்சிருக்க? தனியா சர்ருன்னு பறக்க? எல்லாத்துக்கும் மச்சம் வேணும்டி தீபா. உனக்கு உடம்பெல்லாம் மச்சமா? பொறாமை கூச்சல். தீபாவின் அலங்காரம் தந்த எரிச்சல். நேற்று ராத்திரி மாதவி சொல்ல வந்த விஷயத்தை இவள் தடுக்க அது என்னவென்று புரியாத சஸ்பென்ஸ்.
அதை கற்பனை செய்தும் கண்டுபிடிக்க முடியாமல் ராத்திரி தொலைந்த தூக்கம், இப்போதைய தாமதம் எல்லாமுமாய் அவளை சிடுசிடுக்க வைத்தன. கலைந்த தலைமுடி, எண்ணெய் வழிந்த முகம், அழுக்கு நைட்டி என்ற கோலத்தில் இருப்பவளுக்கு பளிச்சென்று சுரிதாரில் மின்னும் தீபாவை பார்த்து ஜனித்த பொறாமை கூச்சல். அவளின் கத்தல் காதில் விழுந்தது. ஆனாலும் என்ன பண்ண? நட்போடு சிரித்து கை அசைத்த தீபா நிஜமான கரிசனத்தோடு கேட்டாள். லேட் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கக்கா, நான் டிராப் பண்றேன். எனக்கு நேரம் ஆகல. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் உன் வண்டியில சுகமா வந்துட்டா மறுநாளும் மனசு ஏங்கும். தினசரி சவாரி கிடைக்குமா என்ன? வேணாம்டி அம்மா, எனக்குன்னு 27 எல்ல வருவான். என் பாட்டுக்கு நான் போறேன். இன்னில இருந்து பசங்களுக்கு ரிவிஷன். கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்திடும். உன்ன மாதிரி ஏசி ரூம்ல உடம்பு கொஞ்சமும் வலிக்காம கம்ப்யூட்டர் வேலையா நான் பண்றேன். கொஞ்சம் கூட மச்சமே இல்லாத அதிர்ஷ்டக்கட்ட நான். புலம்பி தீர்த்தவள் கதவு திறந்த பாத்ரூமுக்குள் புயலாய் ஓடினாள். டைனிங் டேபிள் முதல் ஆளாய் போய் உட்கார்ந்தாள் தீபா. தட்டில் 3 இட்லியும் சட்னியும் துளி சாம்பாரும் துளி துளியாய் ருசித்து சாப்பிட்டாள். கிராமத்தில் அம்மாவும் தங்கையும் அக்கறையாய் செய்து தரும் பணியாரத்தின் நினைவு வந்தது. அப்பா இல்லாமல், வேறு உறவு துணை இல்லாமல் தங்கையையும் என்னையும் வளர்த்து ஆளாக்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாள். இந்த 55 வயசுக்கு அம்மா சுகமாய் இருப்பது ஒரே ஒரு வருஷமாகத்தான். தீபா சம்பாதிக்க ஆரம்பித்ததும் தான் வீட்டில் சோறு வடிக்கிறார்கள், காய் சமைக்கிறார்கள், குழம்பு வைக்கிறார்கள். அதற்கு முன்பெல்லாம் வெறும் கஞ்சிதானே. அதுக்கே எத்தனை ததிங்கிணத்தோம். எப்ப பாரு கஞ்சிதானா? நான் என்ன சீக்காளியா? கஞ்சியே குடிக்கிறத விட பட்டினி கிடக்கலாம். தூ, பெத்ததுக்கு ஒரு வாய் ருசியா சமைச்சு போடாத நீ எல்லாம் ஒரு அம்மாவா? கோபத்தில் கஞ்சி கலையம் அம்மா மீது பறந்திருக்கிறது. நினைச்சா புது ட்ரெஸ் போட முடியல. எப்ப பாரு பஞ்சப்பாட்டு தானா? அப்ப ஏன் என்ன பெத்த? கைப்பிடி துணியா சீரழிக்கவா? வார்த்தை கத்தியால் அம்மாவை குத்தியதுண்டு. நிதர்சனம் புரியாத வயசு அப்போது. ஆத்திரமும் ஆங்காரமும் கோபமும் தவிர ஏதேதோ மனப்போராட்டம், இனம் தெரியாத உணர்வுகள், பயம், யாருடனும் பேச முடியாமல், பழக முடியாமல், வெட்கம், லஜ்ஜை, யாருடனும் ஒட்ட முடியாமல் தனியாய் ஒளிந்து ஒளிந்து ரகசிய வாழ்க்கை, தனிமையில் கண்ணீர் வேதனை. எல்லா கோபத்தையும் அம்மா என்ற அப்ராணி மீதுதானே காட்ட முடிந்தது. என் ஆங்காரம், ஆத்திரம், வெறுப்பு, கோபம், எரிச்சல் எல்லாவற்றையும் அம்மாவும் தங்கையும் தானே பொறுமையாய் சகித்து கொண்டார்கள். யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி உறவு? தட்டுக்கும் வாய்க்குமான பயணம் நடந்தபடி இருக்க மனசு அம்மாவையும் தங்கையையும் சந்தித்து வந்தது. என்னவோ தெரியவில்லை, காலையில் இருந்தே அவர்களின் நினைப்பு மனசை ஊடுருவுகிறது. ஊருக்கு ஒரு நடை போய் வர வேண்டும். மாசா மாசம் சுளையாய் 2000 ரூபாய் ஊருக்கு அனுப்பினாலும் போதுமா? சந்திப்புகள் தானே உறவுகளை சுகமாக்கும். தீபா, ஹேய் தீபா! மாதவி தீபாவை லேசாய் உலுக்கினாள். ஆ, என்ன மேடம்? கிராமத்தின் நினைப்பில் இருந்து மீண்டு வந்தாள் தீபா. இந்த பாரு, டெலிவரி பாய். கை காட்டினாள் வாசலை நோக்கி. 15 வயசு பையன் கையில் பூங்கொத்துடன். என்னவாம் அவனுக்கு? அவனுக்கு ஒண்ணுமில்ல, உனக்கு பொக்கே வந்திருக்கு. எனக்கா? யாரு அனுப்பியிருப்பா? எழுந்து போய் கை கழுவினாள். கையெழுத்திட்டு பூங்கொத்தை வாங்கினாள். கண்ணாடித்தாள் சலசலவென்று சப்திக்க முழுசும் செக்கச் சவேல் என்ற சிவந்த ரோஜா கொத்து. கீழே சின்னதாய் பிரம்பு கூடை. அதன் மீது பளபளவென்று மின்னியது வாழ்த்து அட்டை. கொண்டு வந்து டைனிங் டேபிள் மீது வைத்து பார்த்தாள். யார் அனுப்பியிருக்கா தீபா? மாதவிக்கு ஆச்சரியம். பிப்ரவரி 14 நேச மனங்களின் வாசனை தினம். என் பிரேமை பூ உன் தோட்டத்தில் பூக்குமா? காத்திருக்கும் காதலோடு ரவிசங்கர். முத்து முத்தான கையெழுத்தில் ரவிசங்கர் சிரித்தான். 6 அடி உயர ரவிசங்கர் நேரடியாய் நின்று பேசுவது மாதிரி உணர்ந்தாள் தீபா. அறக்க பறக்க ஓடி வந்தாள் சாரதா. ஒரு கையில் முந்தானையை செருகிக் கொண்டு ஒரு கையில் கொசுவத்தை பிடித்து கொண்டு பாய்ந்து வந்தவள். அப்பாடா தீபா, இன்னும் கிளம்பல? ஒரு நாள் மட்டும் வண்டி பயணம். தட்டில் 2 இட்லியை போட்டு அவசரமாய் விழுங்கினாள். மேசை மீதிருந்த பூங்கொத்தை பார்த்தவளின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அட, நல்லா இருக்கே. யாருக்கு? நம்ம தீபாவுக்கு தான். மாதவி முந்திக் கொண்டு சொன்னாள்.
நெனச்சேன். பார்த்தப்பவே நெனச்சேன். இந்த மாதிரி நல்ல விஷயமெல்லாம் தீபாக்கு தானே நடக்கும். ஒரு முழம் பூவுக்கு கூட நாதி இல்லாத ஆளுங்க. நம்மள மாதிரியும் இருக்கோம். இவளுக்கு கூட கூடையா பூவு. நான் சொன்னேன் இல்லையா? உனக்கு உடம்பு முழுசுமே மச்சம்டி தீபா. பொறாமையையும் சேர்த்து விழுங்கினாள் சாரதா. அதற்குள்ளாக மற்ற பெண்களும் ஒருத்தி தோளில் அடுத்தவள் எட்டி எட்டி பூங்கொத்தை பார்க்க, ஆ இதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். மனுஷங்கள மயக்கவும் தெரியணும். நமக்கு எங்க இந்த மாதிரி திறமையெல்லாம் இருக்கு. ஹாய் தீபா! பின்னாடி இருந்த உற்சாகக் குரல் புயலாய் வீசியது. இளமை சிலையாய் மீனா, தனியார் தொலைக்காட்சி தயாரிப்பாளர், ஜீன்ஸ், கதர் குர்தா, வெடவெடவென்ற உயரம், கையில் சூட்கேஸ். ஊரில் இருந்து திரும்புகிறாள். ஷூட்டிங் வெளியூரில். ஹே மீனா! ஒரு வாரமா உன்னை பார்க்காம கண்ணு தவிச்சிடுச்சு. ஹேய்! தவிக்கிற ஆளப் பாரு. கல்ல கூட முழுங்கிட்டு அழுத்தமா உட்கார்ந்திருக்கிறவ நீ. உனக்கு ஆளும் வேண்டாம், தேளும் வேண்டாம். நான் தான் உன்னை காணாம உருகி போயிட்டேன். கையோடு தண்ணீர் பிடித்து குடித்தாள். எல்லோருக்கும் ஹலோ சொல்லி கை அசைத்தாள். அப்புறம் எப்படி இருக்க? உன் நிலா நட்சத்திரம் சௌக்கியமா? பூவெல்லாம் பேசுச்சா? சூரியன் கவிதை கதை சொல்லுச்சா? ஆ? தீபாவின் தோளைத் தட்டினாள் மீனா. ம் ம். அது மட்டுமா மீனா? இதோ பாரு, அவளோட பேச ஒரு கூட பூ வந்திருக்கு. சாரதாவின் செய்தி அறிவிப்பில் பொறாமை கொடி பிடித்தது. திரும்பி பார்த்தாள் மீனா. பக்கத்தில் போனாள். கை நீட்டி எடுத்தாள். படித்து பார்த்தாள். ரவிசங்கர். உரக்க சொன்னாள் பெயரை. வெரி குட் வெரி குட். முறை பொண்ணோட ஒரு வாரம் வெளியூர் ஷூட்டிங். அங்க என்னோட ராவா பகலா வேலை. ஆனா காதலோட பொக்கே அனுப்புறது என் ஃப்ரெண்டுக்கா? ஊர்ல அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்ணு மொழிய நோண்டிடுவாங்க. வாய்விட்டு சிரித்தபடி தீபாவை ஓரமாய் அழைத்து போய் பேசினாள் மீனா. மீனாதான் ரவிசங்கரின் முறைப்பெண். சின்ன வயசிலேயே அம்மா அப்பாவை ஒரு விபத்தில் பறி கொடுத்தவனை மீனாவின் அப்பாதான் எடுத்து வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி இருக்கிறார். அப்போதிருந்தே பேசப்பட்ட விஷயம் மீனா ரவிசங்கருக்குத்தான் என்பது. ஸ்கூல் முடித்ததுமே கல்யாண பேச்சை எடுத்தார் முருகேசன். மேலே படிக்க வேண்டும் என்று 2 பேருமே உறுதியாக சொன்னதால் சென்னைக்கு அனுப்பினார். கிணத்து தண்ணியை வெள்ளம் அடித்து போகாது என்ற நம்பிக்கை தீபாவை சந்திக்கும் முன் வரை சரியாய்த்தான் இருந்தது. 2 பேரும் ஊருக்கு போனீங்களா மீனா? கல்யாணம் பத்தி பேசினாங்களா உங்க அப்பா? ஏதாச்சும் பிடி கொடுத்து பேசுனியா? ரவி வரல. மனசுல உறுத்தலா என்னவோ? நான் போனேன். அப்பாவுக்கு வருத்தம்தான். 20 கிலோமீட்டர் பக்கத்து ஊருக்கு வந்துட்டு மாமாவ பார்க்க பிடிக்கலையான்னு வேதனைப்பட்டார். ச்சே விடு. யாரையும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்தக் கூடாது. இந்த வருஷம் கல்யாண சாப்பாடா? ஆஹா இல்ல தீபா. 22 வயசுக்கெல்லாம் வெட்கப்பட்டு மணையில உட்கார்ந்து தாலி வாங்குறது கொடுமை. சாதிக்க வேண்டிய வயசுல வயத்த தள்ளிட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? ஆ இன்னொரு 5 வருஷத்துக்கு மூச்சு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ரவியும் ட்ராக் மாற ஆரம்பிச்சிருக்கானே. என் அத்தை பையன்தான். கல்யாணம் பண்ற முறைதான். ஆனா அவன் மேல எனக்கு பிடிமானமும் இல்ல, விருப்பம் இல்ல. கணவன் ஸ்தானத்துல அவன நான் நெனச்சு பார்க்கவும் இல்ல. வேற யாரையும் நினைக்கவும் இல்ல. ஊர்ல அப்பாக்கு தான் அவசரம். ஆனா ரவி உனக்கு பொக்கே அனுப்பியிருக்கானே! அப்ப என்ன மனசுல இருந்து முழுசும் விலக்கியாச்சுன்னு தானே அர்த்தம். இத அப்பா எப்படி எடுத்துப்பாங்களோ, அனுமதிப்பாங்களா தெரியல. பட் நோ கம்பல்ஷன் ஃப்ரம் மை சைடு. ரவி என்ன முடிவெடுத்தாலும் பரவால்ல. தொழில் சாதனை தான் இப்ப என் மனசுக்கு பெருசா படுது. கல்யாணம் இல்ல. பட்டும் படாமலும் சொன்னாள். சரி நான் கிளம்புறேன் மீனா. சாயங்காலம் பேசலாம். எனக்கு ஆடிட்டிங் இருக்கு. எழுந்தாள் தீபா. எனக்கு சாயங்காலம் எடிட்டிங் இருக்கு. வர 9 ஆயிடும். ராத்திரி நிலா பார்த்துட்டே பேசலாம் சரியா? நட்புணர்வோடு எந்த வருத்தமும் இல்லாமல் சகஜமாய் சொன்னாள். சரியா ஜோடி சேர்ந்தீங்கடி 2 பேரும். நிலா நட்சத்திரத்தோட பேசுற பைத்தியங்க. உருப்படியான வேலை வெட்டி இல்லாம. சாரதா கை கழுவி வந்தாள். தீபா நான் ரெடி. டெர்மினஸ்ல விட்டுடு. அவசரப்படுத்தினாள். கை அசைத்து கிளம்பிய மீனா தீபாவின் காதருகில் குனிந்தாள். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரை சந்திச்சேன். ஒரு இன்டர்வியூ கூட பண்ணியிருக்கேன். அந்த எடிட்டிங் தான் இன்னைக்கு. நீ அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் தீபா. அவளின் கையை அழுத்தி சொல்லி கிளம்பினாள். இறுக்கமான சூழலை நிமிஷமாய் சுலபமாக்கி சிரித்து சந்தோஷமாய் அறைக்கு நடந்தாள் மீனா. ஒரு நிமிஷம் திரும்பி வந்து சொன்னாள். ரவி சம்பந்தமா நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான். என்ன எங்க அப்பா தான் எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்க போறாருன்னு தெரியல. 25 வருஷத்து உறவை
நினைவை நிமிஷமா அழிச்சுட முடியுமா என்ன? 25 வருஷமா மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு வாய் நிறைய கூப்பிட்டுட்டு வேற ஒருத்திக்கு தாரை வார்த்து தர ஒத்துக்கணுமே. ச்சே! முடியுமான்னு தெரியல. சின்ன சிரிப்போடு அவள் அப்பா வேதனையை புட்டு வைத்தாள். ஒரு பூங்கொத்து வாசனையையும் நேசத்தையும் கொண்டு வராமல் வேதனையையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிறதே. அதன் பக்கத்தில் போய் பார்த்தாள் தீபா. ஒவ்வொரு பூவிலும் ஒவ்வொரு எழுத்திலும் ரவிசங்கர் சிரித்தான். 6 மாசமாய் அவன் பேசும் ஒரே சொல் சம்மதமா என்பதுதான். வேற ஏதாச்சும் பேசுங்க சங்கர். ஆஹா! என் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன் நெனப்பு தான் தீபா. உன் சம்மதம் கிடைக்காத வரைக்கும் வேற பேச்சு, சிந்தனை எதுவுமே கிடையாது. கனத்த குரலில் குழைவாய் சொல்வான். வேறு பெண்ணாயிருந்தால் உடனே தலையாட்டி இருப்பாள். அவனுக்கு என்ன குறைச்சல்? தொலைக்காட்சி தொடர்களின் கேமராமேன். வரிசையாய் அவனின் ஒளிப்பதிவில் மெகா சீரியல். எல்லா சேனலிலும் ஏதாவது தொடரில் அவன் பெயர் வந்து கொண்டே இருக்கிறது. கை நிறைய பணம். மாமாவும் அத்தையும் கிராமத்தில். முறைப்பெண் மீனா இந்த விடுதியில். அவள் நட்பாய் அறிமுகம் செய்தது தீபாவுக்கு இன்னும் நட்பாகவே தொடர்கிறது. ரவிசங்கர் தான் எந்த நேரத்தில் நூலிழையில் மாறினான் என தெரியவில்லை. தோ பூங்கொத்து வந்து நிற்கிறது. வேணாம் சங்கர், உங்க எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுக்கிற நிலையில நான் இல்ல. நண்பர்களாகவே பழகலாம். வேணாம், நேசத்தை விட்டுருங்க. முற்றுப்புள்ளி வச்சிடுங்க ப்ளீஸ். அட, இப்பதான் பிள்ளையார் சுழியே போட்டிருக்க, அதுக்குள்ள முற்றுப்புள்ளியா? நெவர். நீ மறுத்துக்கிட்டே இரு. நான் உன்னை நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், உன் மனசு மாறுற வரைக்கும். எத்தனையோ தரம் உறுதியாய் சொல்லி இருக்கிறான். என்ன பண்ண? வேதனையோடு பூவை தடவி கொடுத்தாள். எப்படி விளக்கமாய் சொல்ல? எப்படி நிஜத்தை சொல்ல? விட்டால் அவனின் நேசம் வளர்ந்து கொண்டே போகுமே, நீண்டு கொண்டே போகுமே. எப்படி நிறுத்துவது? எப்படி புரிய வைப்பது? புரியாமல் குழம்பினாள் தீபா. ஏ தீபா, வாடி, நேரமாகுது. பூ முழுசும் அவரோட மூஞ்சியா தெரியுது. உத்து உத்து பாக்குறையே, நேரமாவதுடி எனக்கு. வாசல்ல இருந்து கூவினாள் சாரதா. ஊசி சவாரியில் கூட வண்டி உரிமையாளரை விரட்டும் லஜ்ஜை இல்லாத பெண்மணி. இருக்கையை தூக்கி உள் பெட்டியில் கைப்பையை வைக்கும் போதுதான் சட்டென நினைப்பு வந்தது. அட சட்! அக்கா, ஒரே நிமிஷம், மாத்திரை சாப்பிட மறந்துட்டேன். மாத்திரையை கைப்பையில் இருந்து எடுத்து உள்ளே ஓடினாள். அட எவடி இவ, ஒருவேளை மாத்திரை போட்டுக்கலன்னா என்னவா? செத்தா போயிடுவ. அப்படி என்னதான் வியாதியோ? அவளுக்கு என்ன, சுலபமாய் சொல்லிவிட்டாள். சாவு கூட சுலபம்தான். தண்ணீரோடு மாத்திரையை முழுங்கினாள் தீபா. சாப்பிட்டு கொண்டிருந்த எல்லோரும் தீபாவை வித்தியாசமாய் பார்ப்பதாய் பட்டது அவளுக்கு. ஏதோ குறுகுறுப்பு, சந்தேகத்தால் கேள்வியாய் துளைப்பது மாதிரி தோன்றியது. என்னத்துக்கு மாத்திரைன்னு எத்தனை தரம் கேட்டாச்சு. உடம்பு வியாதி இல்லாம கல்லு குண்டாத்தானே இருக்கா? கீதாவுக்கு ஆத்திரம், விஷயம் தெரியாத வேகம். அபார்ஷனுக்கு கூட மாத்திரை தான். தீபாவோடது என்ன வகைன்னு தெரியலையே. நாராயணி கிண்டல் அடித்தாள். ஷு, சும்மாரு, அவளோட பாடி கார்டு வருது. வேகமாய் வந்தாள் மாதவி. இனிமே யாராச்சும் தீபாவை கேலி செய்தா ஹாஸ்டல்ல இருந்து அனுப்பிடுவேன். எதுக்கு அந்த சின்ன பொண்ணை கிண்டல் அடிச்ச வேதனை கொடுக்குறீங்க? ஆ, அவளுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை, மாத்திரை சாப்பிட்றா. உங்களுக்கு என்ன? விடுங்களேன், கண்டித்தாள். திரும்பி நடந்த தீபாவின் காதை துரத்தியது அந்த கும்பலின் கேலி சிரிப்பு. தொண்டையை அடைத்த மாத்திரையையும் வருத்தத்தையும் சேர்த்து முழுங்கி ஸ்கூட்டரில் ஏறினாள் தீபா. ஜீன்ஸில் செருகி இருந்த பேஜர் கிணி கிணி என்று கூவி அழைத்தது. கம்ப்யூட்டரில் ஃப்ளாப்பியை செருகி பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டிருந்த தீபா ஒரு வினாடி போல் நிதானித்தாள். ஜீன்ஸில் இருந்து பேஜரை உருவி பார்த்தாள். காண்டாக்ட் மீ இமிடியட்லி, ஹாப்பி நியூஸ், ரவிசங்கர். இப்படி வரி வரியாய் ஓடியது பேஜர். சந்தோஷ செய்தியா? என்ன? நீ சரின்னு தலையாட்டுறது தான் என் வாழ்க்கையோட உச்சபட்ச சந்தோஷம். நேசத்தோட சம்மதிக்கிறது தான் என்னோட ஜீவன் அனுபவிக்கக்கூடிய அதிகபட்ச சந்தோஷம். இப்படியெல்லாம் உருகி பேசுபவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய செய்தியா என்னது? ஒருவேளை மீனாவை கல்யாணம் பண்ண ஒத்துக்கொண்டானா? மனசு மாறிவிட்டானா? மனசில் பலவித குழப்பம். கம்ப்யூட்டர் அறையில் இருந்து வெளியே ஹாலுக்கு வந்தாள் தீபா. ஏசியில் இருந்து வெளியே வந்ததால் சட்டென வியர்த்தது. செல்போன் நம்பரை அழுத்தினாள். 1 மணி அடித்ததுமே சட்டென ரவிசங்கரின் குரல். தீபா, சௌக்கியமா? எப்படி இருக்கு வாழ்க்கை? சட்டென சிரித்தாள் தீபா.
வேலண்டைன்ஸ் டேன்னு வாசனையா பூச்செண்டு அனுப்புனீங்க நேத்து தான். ராத்திரி டின்னர் சாப்பிட்டோம். 11 மணிக்கு தானே டாட்டா சொல்லிட்டு போனோம். இப்ப காலையில 11 மணி. அதுக்குள்ள சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல் வந்துடுச்சு? வாழ்க்கை என்ன திசை மாறிடும்? கலகலவென்று சிரித்தாள் மறுபடியும். ஆனா எனக்கு திசை மாறிடுச்சே. சந்தோஷ சிரிப்பு ரவிசங்கரிடமிருந்து. எப்படி எப்படி சங்கர்? எனக்கு பாரு தீபா குட்டி, அதுக்குள்ள 1000 மாற்றங்கள். நம்பவே முடியாத மாறுதல்கள். கண்டுபிடி. உற்சாக துள்ளல் அவனின் குரலில். கூடவே சாலையில் செல்லும் வண்டி வாகனங்களின் சப்தமும் ஹாரன் சப்தமும். வண்டி ஓட்டிக்கொண்டே பேசுகிறான் போலும். இந்த பழக்கத்தை கைவிடும்படி எத்தனையோ தரம் சொல்லியாயிற்று. கேட்டால்தானே? மீனாவ கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவங்க அப்பா கல்யாண தேதி குறிச்சிட்டாரா? அடப்போ நீ வேற. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னா அது என் தீபா குட்டியோட தான். ஐயாவுக்கு தான் சிறந்த தொலைக்காட்சி கேமராமேன் விருது கிடைச்சிருக்கு. கூடவே பாலசந்தர் சாரோட சினிமாவுக்கும் ஒளிப்பதிவு பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படி எப்படி உன் ரவிசங்கரோட சாதனை? முதல்ல உனக்கு தான் சொல்றேன்டா தீபா குட்டி. நிறைவான சிரிப்பு அவனிடமிருந்து. மழுக்கென்ற கண்ணீர் பொங்கியது தீபாவுக்கு. எவ்வளவு பெரிய சாதனை! அவனின் 26 வயசுக்கு பெரிய வெற்றிதான். காதலிப்பது மட்டுமே வாழ்க்கை என்றில்லாமல் தொழிலில் முனைப்பாய் இருப்பதும் பெரிய வரம்தானே. வேறொருத்தியாயிருந்தால் அவன் நேசத்துக்கு தலையாட்டி என் காதலனின் வெற்றி என்று சந்தோஷித்திருப்பாள். தீபாவுக்கு அதுதானே பிரச்சனை. செய்ய முடியாத இக்கட்டு, மறுக்கும் சூழல். அவனின் நேசமும் பிரேமையும் அவளை நிதமும் அணு அணுவாய் சித்திரவதை செய்வதாய் உணர்ந்தாள். ஷங்கரின் நியாயமான நேசத்தை மரியாதை செய்ய முடியாத ரெண்டும் கெட்டான் சூழல். எத்தனை காதல் இருந்தால் அவளோடு சேதியை பகிர்ந்து கொள்வான் முதல் முதலில்? என்ன ஆத்மார்த்தம் இது! ஆ தீபா, தீபா, ஆர் யூ தேர்? குரல் பதட்டமானது நிமிஷமாய். ஆ சொல்லுங்க சங்கர். ரொம்ப பெருமையா இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய வெற்றி உங்களை தேடி வரணும். ஐ ப்ரே ஃபார் தட். நீ மட்டும் என் பக்கத்திலேயே இரு. இந்த உலகத்தையே உன் காலடியில சமர்ப்பிக்கிறேன். நீதான் எனக்கு பெரிய உந்து சக்தி தீபா. நீ என்னவள் அப்படிங்கிற உணர்வுதான் எனக்கு அடிப்படை. என் செயலுக்கு, என் சாதனைக்கு, என் வெற்றிக்கு, சகலத்துக்கும் என் தீபாதான் ஜீவன். வண்டி ஓட்டியபடியே காதலை பேசி தீர்த்தான் ரவிசங்கர். இந்த பக்கம் தீபாவின் கண்ணில் நீர் துளிர்த்தது. வேதனையாயிருந்தது அவனின் பிரேமை. தீபா வேண்டாம் வேண்டாம் என்று விலக விலக ஷங்கர் இன்னும் இன்னும் அவளின் பக்கம் ஆகர்ஷிக்கப்படுவதாய்ப்பட்டது. இந்த நல்ல ஜீவன் நேசிக்க உலகத்தில் வேறு பெண்ணா இல்லை? ஏன் நான்? எந்த விதத்திலும் தகுதியில்லாத என் மீது ஏன் இத்தனை ஈர்ப்பு ஷங்கருக்கு? எப்படித்தான் அவனுக்கு விளக்கி சொல்ல? வருத்தமும் கவலையும் பந்து போல் தொண்டையை அடைத்தன. பேச முடியாமல் வார்த்தை எழாமல் தவித்தாள். நிஜத்தை எப்படிப்பட்ட வார்த்தையில் வெளிப்படுத்துவது என்று குழம்பினாள் தீபா. முன்பெல்லாம் வேறு மாதிரியான குழப்பம், வேதனை, அன்பு கிடைக்காமல், பாசம் கிடைக்காமல் யாராவது நிஜத்தை கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் யாருடனும் ஒட்டாமல் தனி தீவாய் இருந்தது நினைப்பு வந்தது. பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து ஓடியது நினைப்பு வந்தது. தாமரை இலை தண்ணீர் வாழ்க்கை. ஹாஸ்டல் ஒட்டவில்லை, நட்பு ஒட்டவில்லை, பளிச்சென்ற யாரிடமும் சிரிப்பு ஒட்டவில்லை, பேச்சு ஒட்டவில்லை. எப்போது பார்த்தாலும் மனசில் குமைச்சல், ஆத்திரம், ஆங்காரம், வெறுப்பு, வேதனை. என்னை மட்டும் ஏன் இப்படி செய்தாய்? என்னை மட்டும் ஏன் விளையாட்டு பொருளாய் ஆக்கினாய்? யார் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்வார்கள் என்ற குழப்பம். யாருடனும் நட்பு கொள்ள குழப்பம், யாருடன் பழக என்ற குழப்பம். அப்போதிருந்த விரக்திக்கும் எரிச்சலுக்கும் ஆங்காரத்துக்கும் அம்மாவும் தங்கை ராஜாத்தியும் அனுசரணையாக இல்லை என்றால் நான் போன இடம் புல் முளைத்து போயிருக்கும். இப்போது வேறு மாதிரியான இன்ப வேதனை. என்னுடைய நிஜம் புரியாமல் சுற்றி சுற்றி நேசத்தை விதைக்கும் ரவிசங்கர். ஆபீஸிலும் கூட கண் சிமிட்ட மறந்து போய் என்னையே ரசிக்கும் கும்பல். இந்த அழகு, இந்த 5 அடி 7 அங்குல உயரம், என் கம்பீரம், சந்தோஷம்தான். ஆனால் ஆனால் ரவிசங்கரின் நேசம் நாளுக்கு நாள் ஆழமாகிறதே, அகலமாகிறதே. ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? குழம்பினாள் தீபா. நீ இப்ப இத பண்ணு தீபா. தீபா கேக்குறையா? ஆ
அழுத்தமாய் கூவினான் ரவிசங்கர். "அ என்ன சங்கர், என்ன சொன்னீங்க?" குழப்பத்தையும் கண்ணீரையும் கட்டுப்படுத்தினாள் தீபா. "ஆ அப்படியே வேலையெல்லாம் போட்டுட்டு உன் ஆஃபீஸ் வாசலுக்கு வா. ஐயா இங்க வந்து நின்னாச்சு. இப்ப 2 பேரும் வெளியில போறோம். என் தேவதையோட சந்தோஷத்தை பகிரணும், பங்கு போடணும். ஹோட்டலுக்கு போய் நிம்மதியா ஒரு மூலையில உட்காரணும். உடனே வா." செல்போனை அணைத்து விட்டான் ரவிசங்கர். வண்டியில் பயணித்தபடியே பேசியது. என் ஆபீஸ் வரத்தானா? இப்போது இந்த வினாடியில் என் வாசலிலா காத்திருக்கிறாய்? எனக்காகவா காத்திருக்கிறாய்? தீபா தலையோடு காலாய் நெகிழ்ந்தாள். உடம்பெல்லாம் புல்லரித்தது. அன்பு கிடைக்காதா? நேசம் கிடைக்காதா? இப்படியெல்லாம் ஏங்கியதுண்டு. ஒரு காலத்தில் வாழ்க்கை முழுசுமே பாலைவனம் என நினைத்து வருந்தியது பொய் என்பது மாதிரி. தோ ரவிசங்கர் அவளை அணு அணுவாய் நேசித்தபடி, உருகியபடி, பிரேமையை பொழிந்தபடி. 2 ஃபலூடா, 2 இளந்தோசை. இப்ப உடனே கொண்டு வர வேணாம். மெதுவா, அரை மணி நேரம் தாமதமானாலும் பரவால்ல. குரலின் ஒவ்வொரு அட்சரத்திலும் சந்தோஷம் கொப்பளித்தது ரவிசங்கருக்கு. டிரைவ்-இன் ரெஸ்டாரண்டின் ஏசி ரூம் மூலையில் ஒரு ஓரமாய் உட்கார்ந்திருந்தார்கள் 2 பேரும். போதுமா தீபா? வேற ஏதாச்சும் சாப்பிடுறியா? ஆஹா, சாப்பிடுற மூடு கொஞ்சமும் இல்ல. பரவால்ல, உன் சங்கருக்காக அழுத்தி சொன்னான் உன் என்பதை. ஆழமான குரலை கேட்டதும் வயிற்றுக்குள் பந்தாய் புரட்டியது. அவனின் நேசம் தந்த கிறக்கம் தீபாவை கிறுகிறுக்க வைத்தது. ஆனாலும் ஆனாலும் என்ன பண்ண? இந்த பிரேமைக்கு தகுதி இல்லாதவள் தானே நான். வலி, வேதனை. கடவுளே, இந்த சங்கருக்கு நல்ல புத்தி தா. என்னை மறந்துவிட்டு வேறு பெண்ணை நேசிக்கும் சந்தர்ப்பம் கொடு. என்னை மறக்கவை, என்னை விட்டு விலகவை, என்னை வெறுக்கவை. இவ்வளவு நேசமும் கோபமாய், ஆத்திரமாய், வெறுப்பாய் மாறும் அளவுக்கும் ஏதாவது மேஜிக் செய். மானசீகமாய் வேண்டினாள் தீபா. ஹலோ ரவிசங்கர், வாழ்த்துக்கள். இப்பதான் நியூஸ் தெரிஞ்சது, சந்தோஷம். பரவாயில்ல சார், சின்ன வயசுலயே பெரிய அங்கீகாரம். கூடிய சீக்கிரம் திரைப்படத்துக்காக தேசிய விருது வாங்கணும் நீங்க. சார் சார், உங்க சீரியல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க சார். நடிக்கணும்னு கனவு எனக்கு. என்ன மேடம், யாருக்கு இன்ஸ்பிரேஷன்? நீங்க தானா? சாருக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்க தானா? ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க மிஸ்ஸஸ். தீபாவிடம் 2 வார்த்தை தொடர்ந்து பேசுவதற்குள் ரவிசங்கரை கும்பல் சூழ்ந்து கொண்டது. கை குலுக்கியது, வாழ்த்து சொல்லியது, சந்தோஷப்பட்டது. தீபாவை மரியாதையோடு கையெடுத்து கும்பிட்டது. வேறு பெண் எனில் இத்தனை மரியாதைக்கு உருகியே போயிருப்பாள். என் புருஷன் இவன், இவனின் வெற்றியும் சாதனையும் என்னுடையது என்று நெகிழ்ந்து போயிருப்பாள். உரிமை கொண்டாடியிருப்பாள். தீபா திண்டாடிப் போனாள். உன் உறவு வேண்டாம் என்று உதறும் நிலை. நட்பு என்கிற வட்டத்தை தாண்டி கொஞ்சமும் நேசம் கொண்டாட முடியாத சூழல். சூழ்நிலை கைதி. சாப்பிடு தீபா. பாசத்தோடு இளந்தோசையை நகர்த்தி வைத்தான் ரவிசங்கர். என்னோட நல்ல நண்பனுக்கு விருது கிடைச்சிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் சங்கர். என என்ன சொன்ன? நண்பனா? நண்பன் தானா? வெறும் நட்பு தானா இன்னமும்? ஆ? இத்தனை நேரம் ரீங்காரமிட்ட சந்தோஷம் காணாமல் போய் ஆதங்கம் எட்டி பார்த்தது ரவிசங்கரிடம். என்னை வேதனைப்படுத்துறதுல உனக்கு என்ன சந்தோஷம் தீபா? 24 மணி நேரமும் என்னை சுத்தற பெண்களை ஒதுக்கி தள்ளிட்டு நான் உன் பின்னால சுத்துறேனே, பைத்தியமா அலையிறேனே. இத புரிஞ்சுக்காம இப்படி அலட்சியமா இருக்கையே. விலகி விலகி போய் 5 எபிசோடு கழிச்சு காதலிக்கிறதா சொல்ற சீரியல் மாதிரியா இது? நம்ம வாழ்க்கை தீபா. முதல்ல இருந்தே 2 பேரும் ஆத்மார்த்தமா நேசிக்கணும், சம்மதம் சொல்லணும். எனக்கும் இதெல்லாம் சொல்லணும்னு ஆசை இல்லையா சங்கர்? உங்களை வேதனைப்படுத்துறது எனக்கும் வேதனைதான். உங்க நேசத்தை மறுக்கிறது என்னை நானே சித்திரவதை செய்யற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நோன்னு சொல்றதை விடவும் தற்கொலை செய்யலாமான்னு வேகம் வருது. ஆனாலும் தவிர்க்க முடியாது சங்கர். என்னை விட சிறந்த பெண்தான் உங்களுக்கு மனைவியாக தகுதி படைச்சவள். மீனா உங்களுக்காக பிறந்தவ. நீங்க தான் மருமகன்னு அவ அப்பாவும் கனவு காண்றதை மறந்துடாதீங்க சங்கர், ப்ளீஸ். தோசையை பிய்த்து பிய்த்து போட்டாள் தீபா. சாப்பிட முடியாமல் வேதனை தொண்டையை அடைத்தது. சடார் என்று கோபமாய் எழுந்தான் ரவிசங்கர். நான் உன்னோட அறிவுரையை எதிர்பார்க்கல. உன் சம்மதம் தான் கேட்டேன். அதுவும் முதல்லயே உன்னால ஈர்க்கப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட நினைக்கிறேன். நீ என் வாழ்க்கை துணையா வந்தா நல்லா இருக்குமேன்னு.
மனசால உன்னோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இனியும் வாழ்வேன். இனிமே நீயாவே வந்து சம்மதம் சொல்ற வரைக்கும் நான் உன்னை சந்திக்க மாட்டேன். புரியுதா? நான் கிளம்புறேன்." காலை உதைத்துக் கொண்டு கிளம்பினான். தட்டில் 100 ரூபாயை வீசி எறிந்துவிட்டு குழப்பமாய் வேடிக்கை பார்த்த சர்வரை ஒதுக்கி பின்னாலேயே ஓடி வந்தாள் தீபா. அவளை பொருட்படுத்தாமல் விரைந்த ரவிசங்கர் ஒரே உதையில் பைக்கில் ஏறி உட்கார்ந்தான். புயலாய் சீறி கிளம்பினான். அடுத்த வினாடி செல்போன் ஒலிக்க எடுத்து பேசியபடியே நகர்ந்தான். பார்த்து ஓட்டுங்க சங்கர். வண்டி ஓட்டும்போது செல்லுல பேசாதீங்க. ரொம்ப ரிஸ்க். அவளின் அக்கறை கோவலை அலட்சியப்படுத்தி, உன் அறிவுரை எந்த நிலையிலும் எதை பத்தியும் எனக்கு தேவையில்லை. உரக்க சொல்லி வேகமாய் கிளம்பினான் ரவிசங்கர். இப்பவும் அம்மாவுக்கு இதுதான் பெரிய வருத்தம். பெண் பார்க்க வருபவர்கள் எல்லாம் இதைத்தான் கேட்கிறார்கள். என்னதான் ஊர் விட்டு ஊர் வந்து வம்பு தும்பு வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்க நினைத்தாலும் ரகசியங்களுக்கும் சம்பவங்களுக்கும் செய்திகளுக்கும் கால் கை இருக்கிறது. இறக்கை கூட இருக்கிறது. நடந்தோ ஊர்ந்தோ பறந்தோ அடுத்த ஊருக்கும் வேறு மனிதர்களுக்கும் வந்து விடுகிறது. நிஜத்தை புட்டு புட்டு ஏன் சொல்ல வேண்டும்? பெண் பார்க்க வந்தது என்னைத்தானே, உன்னை இல்லையே. அப்புறமும் ஏன் நான் உன் மாதிரி இருப்பேனா என்ற சந்தேகம். தேவையில்லாமல் உன்னை பற்றியே ஆயிரம் ஆயிரம் கேள்விகள். இந்த கவலையிலேயே அம்மாவுக்கு நாளுக்கு நாள் உடல் நலிவு. பேசாமல் எல்லாருமாய் விஷம் குடித்து விடலாமா என்று புலம்புகிறாள். வதந்திகளும் கிசுகிசுக்களும் கேஷ்யங்களும் விஷத்தை விடவும் வீரியம் உள்ளவைதானே. மனதை சாகடிக்கும் தன்மை உள்ளவைதானே. அதனால் தான் இந்த கேள்வி. உன் பதிலை எதிர்பார்க்கிறோம். வருத்தம் தேய்ந்த கடித வரிகள். வார்த்தைக்கு வார்த்தை வேதனை. தங்கை ராஜாத்திதான் நீளமாய் எழுதியிருந்தாள். அம்மாவின் வருத்தம், அவளின் ஆதங்கம், வாழ்க்கையை அதன் போக்கில் நகர விடாத ஊர் மக்கள் என்ற கடிதத்தில் வாழ்க்கையின் நிதர்சனத்தை புட்டு புட்டு வைத்திருந்தாள். விடுதியின் தோட்டத்தில் விளக்கினடியில் ஒரு நாற்காலி. சாயங்காலம் இரவாய் மாறி லேசான இருள் சூழ்ந்த நேரம். கடிதமும் கையுமாக விசிராந்தியாய் ஒரு நைட்டியில் இருந்தாள் தீபா. சாயங்காலம் காஃபி குடிக்கலையாமே நீ? ஏன் தீபா? ச்ச, மனசே சரியில்லை மேடம். என்னென்னவோ வருத்தம். இப்ப தங்கச்சி கடிதமும் சேர்ந்தாச்சு. உனக்கு வேற என்ன வருத்தம் இருக்க முடியும் தீபா? நல்லா சம்பாதிக்கிற. ரவிசங்கருக்கு உன் மேல உசுரு. அன்பு காட்ட நாங்க இத்தனை பேர் இருக்கோம். இந்த சூழலை நல்லா அனுபவிக்க வேண்டியது தானே. வயதில் மூத்தவள் என்றாலும் மாதவியும் 3ஆம் மனுஷிதானே. தீபாவின் பிரச்சனையை முழுசுமாய் அவளால் புரிந்து கொள்ள முடியுமா என்ன? பிரச்சனையின் வேரை அவளும் புரிய முடியாது. கை நிறைய சம்பாத்தியமும் காதலும் சந்தோஷம்தான். ஆனால் என் நிலை வித்தியாசமானதுதானே. என்னால் என் தங்கைக்கும் அவமானம், அம்மாவுக்கு தலை குனிவு, ஊரில் கேலி கிண்டல். மக்கள்தான் எத்தனை வித்தியாசமானவர்கள். மற்றவர்களின் வாழ்க்கையை தூண்டி துருவி அலசி ஆராய்ந்து ரகசியங்களை தெரிந்து கொள்வதே அவர்களின் முக்கிய வேலையாக இருக்கிறது. மற்றவர் வாழ்க்கையை ஆராய்வதிலேயே தன் வாழ்க்கையை கோட்டை விடுகிறார்கள். மற்றவர்களையும் வாழ விடுவதில்லை. என்ன பண்ணலாம்? ஊருக்கு ஒரு நடை போய் வரலாம். மாப்பிள்ளை வீட்டாரையே சந்தித்து பேசி வரலாம். எனக்குத்தான் இந்த பிரச்சனை, என் தங்கைக்கு ஏதும் கிடையாது என்பதை வாய் வார்த்தையாக மனசில் படும்படி எடுத்து சொல்லலாம். இதுதான் நல்லது. இப்படி முடிவு செய்ததும் மனசு கொஞ்சம் லேசானது. கடிதத்தை அறைக்குள் கொண்டு வைத்தாள் தீபா. உள்ளே டேபிளின் மீது பூங்கொத்து உட்கார்ந்திருந்தது. அறையிலும் பூவின் வாசனை. சங்கர் அனுப்பியது இன்னமும் வாடாமல் சிரிக்க. காலையில் அவன் கோபமாய் விலகி போனது நினைப்பு வந்தது. வேதனையாயிருந்தது. நல்ல மனசை ரணப்படுத்துகிறேன். பாசத்துக்காக ஏங்கும் ஆத்மாவை அலட்சியப்படுத்துகிறேன். கட்டிலில் சாய்ந்தாள் தீபா. ஜன்னல் வழியே நிலா சிரித்தது. காற்று வழக்கம் போல வாசனையை சுமந்தபடி. நிலாவை பார்த்தால் வரும் சந்தோஷம் மனசில் அன்றைக்கு ஜனிக்கவில்லை. தனிமை பாரத்தை இன்னும் ஜாஸ்தியாக்கியது. ரவிசங்கரை பார்த்து பேசிக் கொண்டிருந்தால் பாரம் குறையும் போல் இருந்தது. அவனின் அருகாமை யானை பலத்தை அவளுக்குள் விதைக்கும் போல் இருந்தது. காலையில் அவன் கோபித்து கிளம்பியது இப்போது ரணமாய் வலித்தது. ரவிசங்கர், அவனின் கம்பீரம், அவனின் நிதானம், அவனின் ஆதுரமான பேச்சு,
கவலையை துடைத்துவிடும் சிரிப்பு, நட்பு, இத்தனையும் உடனே வேண்டும் போல் இருந்தது. அவனின் கோபத்தை, வேதனையை தணிக்க வேண்டும் போல் இருந்தது. உடம்பும் மனசும் பரபரத்தது. கண்ணீர் துளித்தது. சங்கரின் தோளில் சாய்ந்து கண்ணீர் விட வேண்டும். அவனுக்குள் புதைந்து என்னை கரைத்து விட வேண்டும். கை பரபரத்தது. உடம்பு பரபரத்தது. நட்பு பொங்கும். அவனின் அருகாமை வேண்டும். பட்டென்று அடுத்த வினாடி கிளம்பிவிட்டாள் தீபா. கொஞ்சம் பேபி லைட்டை ஆன் பண்ணு. ஹீரோயின் மூஞ்சி கருப்படிக்குது பாரு. விளக்குகளை அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருந்த உதவி ஒளிப்பதிவாளரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் ரவிசங்கர். படப்பிடிப்பு தளத்துக்கே உரிய பரபரப்பு, சுறுசுறுப்பு, விளக்கு வெளிச்சம், ஆட்கள் கூட்டம். இரவு 8:30 மணிக்கு கூட ரவிசங்கர் மூச்சு விடாமல் இயங்கிக் கொண்டிருக்க, கேமராக்கள் இடம் பெயர்ந்து கொண்டிருக்க, நடிகர் நடிகைகள் டச்சப், டிஃபன், ஆஸ்வாசம், வசனம் மனப்பாடம் செய்தல் இப்படி இயங்க, அடுத்த காட்சிக்கு தேவையான நடிப்பையும் ரியாக்ஷனையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள் மீனா. ரவி, கமான், லேட் ஆகிறது. இந்த ஷாட்டை சீக்கிரம் முடிச்சு ஆர்டிஸ்ட அனுப்பிடலாம். நாளைக்கு காலையிலேயே இவங்க லொகேஷனுக்கு வரணும். கமான் கமான். கை தட்டி எல்லோரையும் அவரவர் இடத்தில் இருக்க வைத்தாள் மீனா. ஒளிப்பதிவு பேனல் வந்து ரெக்கார்டிங் துவங்கும் போதுதான் எல்லாவற்றையும் ஓரமாய் நின்று வேடிக்கை பார்த்த தீபாவை கவனித்தாள் மீனா. அடடே, என்ன தீபா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துட்ட? ரொம்ப அவசியம்னா தானே ஸ்பாட்டுக்கு வருவ? வந்து ரொம்ப நேரமாச்சா? யாருமே எனக்கு சொல்லலையே. அத்தனை வேலை இறுக்கத்திலும் கேள்விகள் வழக்கம் போல கொட்டின மீனாவிடமிருந்து. நிஜமான கரிசனம். ஒன்றும் அவசரம் இல்லை மீனா. பேசணும் போல இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். யார்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு? ரவியோட தானே. அவனை வேணும்னா ரிலீவ் பண்ணவா? அசிஸ்டன்ஸ் வச்சு சமாளிச்சுக்கிறேன். பெருந்தன்மையாய் கேட்டாள் மீனா. காலையில ஏதோ கோவிச்சுட்டு வந்துட்டானாமே, சொல்லி வருத்தப்பட்டான். புலம்பிட்டே இருந்தான். உங்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. புரிதலோடு சிரித்தாள் மீனா. இனம் புரியாதபடி குப் என்று உடம்பு சிலிர்த்தது தீபாவுக்கு. யப்பா, எத்தனை நாகரிகமான தோழி இவள். சிநேகிதி என்றால் இப்படித்தானே இருக்க வேண்டும். நெகிழ்ந்து போனாள் மீனாவின் கேள்வியில். ஷூட்டிங் முடிங்க, அவசரம் இல்லை, நான் காத்திருக்கேன். ஓகே, நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் 1 மணி நேரம் காட்சிகள் மாறின. நடிகர் நடிகைகள் மாறினர். இரவும் பகலுமாய் விளக்குகளின் எஃபெக்ட் மாறியது. வசனங்கள் மாறின. மனசெல்லாம் போராட்டமும் ஊமை காயமுமாய் காத்திருந்தாள் தீபா. சங்கரின் பாராமுகத்தை எப்படி எதிர்கொள்ள, எப்படி சமாளிக்க, அவனின் கோபத்தை எப்படி தணிக்க? ஒன்றுமே புரியாமல் உட்கார்ந்திருந்த நிலையில் லேசாய் காதில் விழுந்தது மீனாவின் குரல். ஓகே, 2 ஷாட்டுமே அபாரம். காமிரா கோணம் அற்புதமா இருந்துச்சு. பேக்கப் ரவி, உன்னை பார்க்க தீபா காத்துட்டு இருக்கா பாரு. இனி அசிஸ்டன்ஸ் கவனிச்சுப்பாங்க. நீ கிளம்பு, தீபாவை போய் பாரு. அவளின் நீளமான செய்தி கேட்காதவன் போல கேமராவை நகர்த்தி கொண்டிருந்தான் ரவிசங்கர். பக்கத்துல வரமாட்டானா? கோபத்தை கரைத்து நேசமாய் பேச மாட்டானா? பரபரப்பாய் இருந்தாள் தீபா. ப்ளீஸ் ரவி, இத்தனை அசிஸ்டன்ஸும் வேடிக்கை பார்க்குறாங்க. நீ போ. 2 3 க்ளோஸ்அப் தான் வேணும், சமாளிச்சுக்கிறேன். அரை மணியில நானும் வந்துடுறேன். ஹெட்ஃபோன் வழியாய் ரவிசங்கருக்கு சொன்னாள் மீனா. இரவு 10 மணிக்கெல்லாம் பிளாட்பார டீ கடையில் நின்று சுட சுட சிங்கிள் டீ குடிப்பது சுகமான அனுபவம். அதுவும் கோபமாய் இருக்கும் 2 மனங்களின் பாரத்தை குறைக்க அந்த தேநீர் சூடு இதமாயிருக்கும். ஒரு வார்த்தை கூட பேசாமல் சாலையின் பிளாட்பார கம்பியில் சாய்ந்தபடி தேநீர் உறிஞ்சினார்கள் ரவிசங்கரும் தீபாவும். அந்த பௌர்ணமி நில ஒளியில் மஞ்சள் சுரிதாரில் இருந்த தீபா தேவதை மாதிரி ஜொலிப்பதாய்ப்பட்டது ரவிசங்கருக்கு. வருத்தமாயிருந்தாலும் நிதானமாயிருந்தாள் தீபா. இந்த அழகு எனக்கில்லையா? இவளின் புத்திசாலித்தனம் எனக்கில்லையா? இவளின் திறமையும் கம்பீரமும் என் உரிமை இல்லையா? மனசு வேதனைப்பட்டது ரவிசங்கருக்கு. என்ன காரணத்தால் என்னை மணக்க மறுக்கிறாள்? புரியவில்லை அவனுக்கு. எனக்கு அழகில்லையா? அந்தஸ்து இல்லையா? திறமை இல்லையா? அறிவில்லையா? பணம் இல்லையா? என்னிடம் வேற என்ன எதிர்பார்க்கிறாள்? நான் பிரேமையில் பிதற்ற பிதற்ற, இவள் வேண்டாம் மறந்து விடுங்கள் என்று பிதற்ற, இதென்ன புது மாதிரி காதல் விளையாட்டு? தேநீர் அருந்தி யோசித்த ரவிசங்கரின் கண்களை ஆழமாய் பார்த்தாள் தீபா. இப்படி பித்தாகி என்னிடம் காதலை யாசிக்கும்படி என்னில் என்ன கண்டாய் நீ?
என்ன இருக்கிறது என்னிடம்? மினுமினு தோலும் உயரமும் முதல் பார்வையிலேயே கண்ணை பறிக்கும் தோற்றமும் போதுமா? இதை தாண்டிய முக்கிய விஷயம் ஒன்று உண்டு. உனக்கு வேறு நல்ல பெண் கிடைப்பாள் சங்கர். நான் ஒன்றுமே இல்லாத தூசி. கல்யாணம் செய்தால் வாழ்நாள் எல்லாம் உன்னை உறுத்திக் கொண்டே இருப்பேன். களிப்புக்கு பதிலாக கண்ணீர் தான் வரும். மௌனமாகவே தேநீரை முடித்தார்கள். ஹேய் போத் ஆஃப் யூ, என்ன பேசிட்டீங்களா? கோபம் எல்லாம் தீர்ந்தாச்சா? ஊடல் முடிஞ்சாச்சா? உங்க டீம்ல நானும் ஜாயின் பண்ணலாமா? ஒரு நீளமான நாளின் கடுமையான உழைப்பை களைப்பை மீனாவின் முகம் காட்டியது. ஆனாலும் சந்தோஷ துள்ளலை மட்டுமே அவளின் குரல் காட்டியது. இரவு 10 மணிக்கு கூட உற்சாக பந்தாய் வந்தாள். நாயர், இன்னொரு டீ. ரவிசங்கர் ஆர்டர் செய்தான். பிளாட்பார கம்பியில் சரிந்து நின்றாள் மீனா. அப்புறம் வேற என்ன விஷயம்? நல்லா பௌர்ணமி நிலா அழகா இருக்கு இல்லையா தீபா? ம். என்ன ரவி, இந்த நிலா வெளிச்சத்துல பீச்ல ஒரு வாக் போனா நல்லா இருக்குன்னு சொல்வியே, போலாமா? ம். 2 பேரையும் சமாதானப்படுத்த அவள் தத்தளிப்பது நன்றாகவே தெரிந்தது. உயரமாய் வீசி அடித்தன அலைகள். வானத்தில் குளிர்ச்சியாய் நிலவு. காலை நனைக்க குளிர்ச்சியில் அலைகள். யாருமே இல்லாத அமைதி. குறுகுறுக்க வைத்த மணல். அலை ஓரமாகவே மெதுவாய் நடந்தார்கள். அலைகள் மட்டும்தான் பேசியபடி, கேள்வி கேட்டபடி இருந்தன. மீனாதான் மௌனத்தை உடைத்தாள். அம்மாவுக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லையாம் தீபா. அப்பா கடிதம் போட்டிருக்காங்க. அத்தைக்கா? என்ன உடம்புக்கு? என்கிட்ட கூட நீ சொல்லல? பதறினான் ரவிசங்கர். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுமே. எடுத்து வளர்த்த பாசம் போய்விடுமா என்ன? போன வாரம் நீ ஊருக்கு வராததே அம்மாவுக்கு வருத்தம்தான். விட்டேத்தியா இருக்கிறவங்கிட்ட இதை சொன்னா மட்டும் என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். அதனால தான் சொல்லல. பட்டு கத்தரித்த மாதிரி சொன்னாள் மீனா. நாம வேணும்னா போய் பார்த்துட்டு வரலாமா? கரிசனமாய் கேட்டாள் தீபா. போகலாம் தீபா. 2 நாள்ல அப்பா வராங்களாம். வந்தப்புறம் பேசி முடிவு பண்ணலாம். அவளின் குரல் கம்மியது. புதுமை பெண்ணுக்கு மட்டும் உறவுகளில் நெகிழ்ச்சி இருக்காதா என்ன? மௌனமாய் போய் காரின் மீது சாய்ந்தான் ரவிசங்கர். பின்னாலேயே வந்தார்கள் தீபாவும் மீனாவும். கேட்குறேன்னு தப்பா நினைக்காத தீபா. ரவி உன் மேல உயிரையே வச்சிருக்கான். நான் முறப்பொண்ணா இருந்தாலும் அவன் உன்னை கல்யாணம் பண்ண மறுக்க போறதில்ல. நீ மட்டும் ஏன் தலையாட்ட மாட்டேங்கிற? தெரியாமத்தான் கேட்குறேன். வேற யாரையாச்சும் விரும்புறியா தீபா? ரவியை விட நல்ல ஆளா? அப்படி முடிவு பண்ணியிருந்தாலும் சொல்லிடு தீபா. ரவிசங்கரின் வருத்தம் புரிந்து கேட்டாள் மீனா. உங்க 2 பேருக்குமே வேற கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. அப்பா கிட்ட சொல்லி நான் அனுமதி வாங்கிடுறேன். உங்க வீட்லயும் மறுக்க போறதில்ல. அப்புறமும் ஏன் தயங்குற? மணலில் கீழே உட்கார்ந்தாள் மீனா. தன் மனசிலும் அலையடித்த அதே கேள்விகளை அவள் தீபாவிடம் கேட்டது சௌகரியமாயிருந்தது ரவிசங்கருக்கு. இறுக்கமான முகத்துடன் அவனும் தீபாவை பார்த்தான். கை நிறைய மணல் எடுத்து சிறிய ஓட்டை வழியாய் கீழே வழிய விட்டாள் தீபா. வாழ்க்கை இத்தனை சுலபமாய் நழுவி ஓடினால் எவ்வளவு சௌகரியமாய் இருக்கும்? ஆனாலும் மனசு விரும்பும்படி எல்லாமே நடந்து விடுமா என்ன? என்ன பண்ண? நிஜத்தை சொல்லிவிடவா? கேவலமாய் இருக்காதா? அப்புறம் வாழ்நாள் எல்லாம் இவர்களின் பார்வையும் நட்பும் புன்னகையும் சுருங்கிவிடுமே. சிநேக கரங்கள் குறுகி விடுமே. இப்படி ஒவ்வொருத்தராய் ஊரெல்லாம் ரகசியத்தை சொல்லிவிட்டால் என் மனசில் நிம்மதி காணாமல் போய்விடுமே. நிம்மதியை தேடித்தானே பிறந்த ஊரை கூட மறந்துவிட்டு இத்தனை தொலைவில் வேலை பார்க்கிறேன். ரகசியம் என்னோடு சமாதியாக முடியாதா? துரத்தி துரத்தி வேடிக்கை பார்க்கிறார்களே. சொல்லு தீபா, ரவியை பிடிக்கலையா? வேற யாரையாச்சும் விரும்புறையா? கை விரலை இறுக்கி பிடித்து கேட்டாள் மீனா. 2 கேள்விகளுக்கும் பதில் இல்லைங்கிறது தான். போருமா? யப்பா. நிம்மதியாய் மூச்சு விட்டான் ரவிசங்கர். இது போதும் தீபா. கிளம்புங்க 2 பேரும். ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுடுறேன். நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. காலையில கிளம்பணும். வண்டி ஓட்டியபடி பலதும் யோசித்தான் ரவிசங்கர். அருகில் உட்கார்ந்திருக்கும் தீபாவை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள் இனம் புரியாத ஊற்று பீரிட்டு கிளம்பியது. இவளைய வெறுத்து ஒதுக்கினால் கூட தன்னால் இவளை வெறுக்க முடியாது என்று புரிந்தது. வேறு யாரையும் திருமணம் செய்யவும் மனசு ஒப்பாது என்றும் புரிந்தது. ஏன் தீபா, ஏன் வேறு பெண் இல்லை? இந்த கேள்விக்கு பதில் அவனுக்கு கிடைக்கவில்லை. இப்படி காரண காரியமும் ரிஷி மூலமும் நதி மூலமும் பார்த்து கணக்கு பார்த்து காதல் வருவதில்லையே. எனக்கு தீபாதான் வேண்டும். வேறு யாரையும் தீபா விரும்பவும் இல்லை.
இது போதும். இதுவே மனசுக்கு இதம் தரும் செய்திதான். மெதுவாக மெதுவாக அவளை கரைத்து விட முடியும் என்ற நம்பிக்கை இன்னும் ஆழமானது. லேசான மனசுடன் காற்றை விட வேகமாய் வண்டி ஓட்டினான் ரவிசங்கர். மனசெல்லாம் நம்பிக்கை துளிர் விட்டிருந்தது. தீபாவை திருமணம் செய்ய மாமா அத்தையின் ஒப்புதலையும் வாங்கிவிடலாம் என்ற இன்னொரு நம்பிக்கையும் இப்போது துளிர் விட ஆரம்பித்தது. என்ன சொல்லி சங்கரின் மனசை மாற்ற? இந்த கேள்வி தீபாவின் மனசில் துளிர் விட ஆரம்பித்தது. ம்ஹும். விஷயம் அத்தனை சுலபமாய் முடியவில்லை. முருகேசன் எதற்குமே மசிவதாயில்லை. பிரளயமே வெடித்த மாதிரி குரல் உயர்த்தினார். எனக்கு கல்யாணத்துல கொஞ்சமும் ஆர்வம் இல்லப்பா. இந்த தொழில்ல பெரிய ஆளாகணும், நம்பர் 1 இருக்கணும், தொலைக்காட்சி மீடியாவில் இன்னும் நிறைய சாதனைகள் செய்யணும். அதுக்குள்ள கல்யாண விலங்கு மாட்டிக்கிற நினப்பு எனக்கு இல்லப்பா. மெதுவாய் தன் நிலையை எடுத்து சொன்ன மீனாவை காது கொடுத்து கேட்டால் தானே. அம்மாவுக்கு தப்பாம பிறந்த பொண்ணு நீ. கல்யாண சமயத்துல உங்க அம்மாவை இப்படித்தான் முரண்டு பிடிச்சாளாம். கல்யாணம் வேணாம், படிக்கணும், டீச்சர் ஆகணும்னு மடி நிறைய கனவு வச்சிருந்தாளாம். முரண்டு பிடிச்சுக்கிட்டே மணமேடையில் உட்கார்ந்தவதான் நேரா 10ஆம் மாசம் உன்னை பெத்து தொட்டில்ல போட்டுட்டா. முரட்டு மீசையை முறுக்கினார் முருகேசன். அவரிடம் கிராமத்து மண்ணுக்கே சொந்தமான கனத்த குரல், கருத்த தேகம், கரண்டை கரண்டையாய் உழைத்து உருவேறிய கையும் காலும். இருக்கலாம்ப்பா, அப்படியே கல்யாணம்னாலும் கூட ரவியை பண்ணிக்கிறது கஷ்டம்ப்பா. ஒன்னாவே வளர்ந்ததால அவனை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன், உங்க மருமகனா இல்ல. அவனின் காதல் விவகாரத்தை எப்படி புரிய வைக்க என்று புரியாமல் தன் ஒப்புதல் இன்மையை சொன்னாள் மீனா. அட, நீ வேற எக்கி எக்கி பேசிட்டு உன் ஒப்புதலை யாரு கேட்டா? சூரிய அனுமதி கேட்டா கிழக்கில் உதிக்குது, உங்கிட்ட எங்கிட்ட அனுமதி கேட்டா காத்து வீசுது. ஊர் உலகத்துல சம்மதம் வாங்கிட்டா நிலா ராத்திரி வருது. கூடவே வளர்றதால அண்ணன் தம்பி புருஷனாயிட முடியாது, மொறப்பையன் அண்ணங்காரனாக முடியாது, புரிஞ்சுதா? தெளிவாய் பேசின முருகேசனை கேட்டதும் வாய் அடைத்து போனாள் மீனா. மாமா, எனக்கும் மீனாவை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல. எதிரி மாதிரியா வாழறது? மனசு ஒட்டாம வாழ்க்கை முழுசும் எப்படி ஒன்னா வாழறது? வேணாம் மாமா, ப்ளீஸ். கையெடுத்து கும்பிட்ட ரவிசங்கரை நிமிர்ந்து பார்த்தார். தங்கை மகன் என்று இளகியது மனசு. அட, புழுக்கையாட்டமா இருப்ப, ஒத்த கையில உன்னை தூக்குவேன், என் மடியில ஒண்ணுக்கு போவ, ஆயி போவ, உப்பு மூட்டை ஏறுவ, பச்சை குதிரை தாண்டுவ, என்னை விட 4-8 ஒசரமாயிட்டா எல்லாம் தெரிஞ்சவன் ஆயிடுவியா? எனக்கே புத்தி சொல்றியா? என் தங்கச்சிக்கு கொடுத்த வாக்கு தான் எனக்கு முக்கியம். நீ பிறந்த நாள்ல இருந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ட நாக்கு இப்ப தடம் பொறலுமா? உன்னைத்தான் மருமகனேன்னு கூப்பிடுவேன். இப்ப வேற யாரையும் நாக்குல நரம்பில்லாம கூப்பிட முடியுமா? மீனாவுக்கு நான் அப்பாங்கிறத மாத்த முடியாது இல்லையா? அதே மாதிரி நீதான் புருஷங்காரங்கிறதையும் மாத்த முடியாது. வெற்றிலை செல்லத்தை எடுத்து வெற்றிலையை துண்டால் துடைத்து நீவி சுண்ணாம்பு தடவினார். பாக்கை வைத்தார். சுருட்டி மடக்கி வாயில் போட்டு அதக்கினார். ஒரு கிள்ளு புகையிலையை வாய் ஓரமாய் அடக்கினார். மெதுவாய் நிதானமாய் சுவைத்தார். ஜன்னல் வழியே வெற்றிலை சாறை துப்பினார். வந்து கட்டிலில் உட்கார்ந்தார். இங்கு உட்காருப்பா மருமவனே. பக்கத்தில் தட்டி காட்டினார். உட்கார சொன்னார். காலையில் முதல் பஸ்ஸிலேயே வந்து இறங்கிய முருகேசன் மீனாவின் விடுதிக்கு போய் தலையை காட்டிவிட்டு ரவிசங்கரின் மேன்ஷனுக்கு போனார். வந்ததில் இருந்து இதேதான் பேச்சு. அத்தை ராஜத்துக்கு மனசெல்லாம் மகளின் கவலை. போன வாரம் ஊருக்கு போன மீனா கல்யாணமாவது ஒன்றாவது என்ற ரீதியில் விட்டேத்தியாய் பிடி கொடுக்காமல் பேசினதில் மனசு உடைந்தவள்தான். அன்றில் இருந்து எழுந்திருக்கவே இல்லை. உடனே மகளுக்கு கல்யாணம் பண்ணினால்தான் மனசும் உடம்பும் சரியாகும் என்றிருக்கிறாளாம். வாய் ஓயாமல் சொல்லி சொல்லி மாய்ந்து போனார் முருகேசன். மாப்பிள, ஊர்ல எல்லா ஏற்பாடும் முடிச்சிட்டேன். தாலி கொடி தயார், கூரப்புடவை, பட்டு வேட்டி, சட்டை, புது கட்டிலு சகலமும் தயார். மண்டபம் காத்துட்டு இருக்கு. பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு தான் வண்டி ஏறினேன். இப்ப நான் வந்திருக்கிறது உங்க 2 பேருக்கும் சேதிய சொல்லத்தான். நாக்கு மேல நாக்கு போட்டு விவாதம் பண்ண இல்ல. பொடிசுங்க உங்க அறிவுரையை கேட்கவும் இல்ல. புரியுதுங்களா? 2 பேரிடமும் சொன்னார். தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான் ரவிசங்கர். என்ன செய்யலாம், அப்பாவுக்கு எப்படி புரிய வைக்க என்று குழம்பி இருந்தாள் மீனா. சாயங்கால பஸ்ஸிலேயே ஊருக்கு கிளம்புற மாப்பிள. உங்க அத்தக்காரி இப்பவோ அப்பவோன்னு சுகம் இல்லாம கிடக்கா. அடுத்த வாரம் 2 பேரும் நல்லபடியா ஊர் வந்து சேருங்க, புரியுதா?
மறுபடியும் எழுந்து போய் வெற்றிலை சாறை துப்பி வந்தார் முருகேசன். முளைச்சு 3 இலை விடல, 2 ஆளுக்கு புத்தி சொல்லுதுங்க. முருகேசனா கொக்கா? என் வம்சம் தழைக்கணும், வம்சம் வம்சமா பெருகணும். என் பொண்ணு சொல்ற மாதிரி சாதனை பண்ணணும். கல்யாணம் வேணாம்ங்கிறதெல்லாம் என் பேத்தி காலத்துல வேணா வரட்டும். என் மவ தழைக்கணும், பேரம் பேத்தி எடுக்கணும், என் குலம் தொழைக்கணும், வளரணும். மகமாயி எல்லாம் நடத்தி வை தாயி. என் கிழவிக்காரி உசிர அது வரைக்கும் விட்டு வை தாயி. கையெடுத்து மானசீகமாய் கும்பிட்டார் முருகேசன். என்ன மாதிரி கருவேப்பிலை கொத்தாட்டமா ஒன்னே ஒன்று பெத்துக்காம குஞ்சும் குழுவானுமா காலை கையை சுத்தி பெத்து போடு ராசாத்தி. போகிற போக்குல நாங்க மார் மேல போட்டு வளர்த்துட்டு போறோம். வாய் கொப்பளிக்க போனார். ரவி, என்ன வாயடைச்சு போயிட்ட? தைரியமா பேச வேண்டியது தானே. இப்பவும் நிஜத்தை சொல்லலேனா வாழ்க்கை முழுசும் 2 பேருக்குமே வருத்தம் ஆயிடும். நிஜமான கரிசனத்தோடு சொன்னாள் மீனா. நீயே சொல்ல மீனா, மாமாவுக்கு ஏன் இந்த பேராசை? எண்ணெயும் தண்ணியும் ஒன்னா சேரணும்னு ஏன் எதிர்பார்க்கிறாரு? சுட்ட மண்ணை ஒட்ட வைக்கணும்னு ஏன் கனவு காண்றார்? தயவு பண்ணி எடுத்து சொல்லு மீனா. ஏடா கூடமா ஏதாச்சும் ஆயிடக்கூடாது. எனக்கு தீபாதான் இந்த ஜென்மத்துக்கு மனைவி. படபடத்தான் ரவிசங்கர். அது சரி ரவி, தீபாவும் உனக்கு சம்மதம்னு சொல்லாம தவிர்க்கிறா. நேத்து அவசரமா ஊருக்கு கிளம்பி போனாளே, அப்ப கூட நான் சொன்னேன், ரவியை பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லு, கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குன்னு. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன என்ன சொன்னா? சரினாளா? அப்படி சொன்னா தான் பரவாயில்லையே. அம்மாவை விடு, எனக்கு தான் சம்மதம் இல்லைன்னு தெளிவாய் சொன்னா ரவி. ஏன் இப்படி முகம் கொடுக்காம பேசுறா? விட்டேத்தியா பேசுறா? அதானே புரியல மீனா. ரொம்ப பாசமா இருக்கா, நேசமா இருக்கா. பாக்குறப்பெல்லாம் கண்ணுல வெட்டுற மின்னல் அவளோட பரிவுக்கு அடையாளமா இருக்கு. என்னோட ஒரு நாள் பேசலைன்னா கூட தவிச்சு போறா. இன்னும் இன்னும் எத்தனையோ விதத்துல என் மேல அவளோட ஈடுபாடு புரியுது. ஆனா ஆனா கல்யாணம்னு ஆரம்பிச்சா அழுத்தமா வேணாம்ங்கிறா. நட்பு மட்டும் போறோங்கிறா. ஆனா எனக்கு நட்பு மட்டும் போறல மீனா. அவன் நட்பையும் தாண்டி இருக்கிற பிரேமை வேணும், நேசம் வேணும், காதல் வேணும். எங்களை நீதான் சேர்த்து வைக்கணும் மீனா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உதடுகள் துடித்தன ரவிசங்கருக்கு. அட, சிறந்த ஒளிப்பதிவாளன் என்று விருதுகள் பெற்றவன் எப்படி குழைந்து போகிறான்? காதல் என்றால் எவ்வளவு வேணுமானாலும் குழைந்து மண்டியிடுகிறானே. கண்ணும் உதடும் துடிக்க துடிக்க தவிக்கிறானே. ரவிசங்கரை இதுவரைக்கும் இப்படி பார்த்ததில்லையே. எப்போதுமே மனசு தளராத, சிரிக்க சிரிக்க பேசும் உதவியாளர்களை எல்லாம் தட்டி கொடுத்தே வேலை வாங்கும் இணக்கமான மனுஷனாகவே பார்த்த மீனாவுக்கு அவனின் இந்த பரிதவிப்பு புதுசு, பரபரப்பு புதுசு. இன்னமும் முழு மனசோடு சம்மதம் சொல்லாத பெண்ணுக்காக இப்படி உருகுகிறானே. இதை புரிந்து கொள்ளாமல் அப்பா கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்து வைக்க நினைப்பது பாவம்தானே. ஆனால் அப்பாவுக்கு இதை எப்படி சொல்ல, எப்படி புரிய வைக்க? குழம்பினாள் மீனா. சரிம்மா மீனா, கிளம்புங்க, உங்க ஜோலிக்கு நேரம் ஆயிடலாம். முகம் கழுவி திரும்பி வந்து அக்கறையாய் சொன்னார் முருகேசன். பேருந்து பயணம் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது. கூட பயணித்தவர்கள் யாரும் அறிமுகம் இல்லாதவர்கள், தெரிந்தவர்களால் தானே அத்தனை பிரச்சனையும். தீபா சென்னையில் இருந்து கிளம்பி நேராய் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய்விட்டாள். நிதானமாய் நிஜத்தை எடுத்து சொல்ல வேண்டும். கேட்டால் சரி, நம்பினால் நல்லது, ஒத்துக்கொண்டால் போதும் என்று நினைத்து போனாள். இல்லை என்றால் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையே நம்பிக்கையில் தானே நகர்கின்றது. எடுத்து சொல்லியும் நம்பவில்லை என்றால் தலை முழுகி விடுவதுதான் நல்லது. இல்லை என்றால் பின்னால் ஏதாவது ஒரு நாளில் பிரச்சனை வரும். இப்படி பலதும் யோசித்தபடி குழம்பி மாப்பிள்ளை வீட்டாரை சந்தித்து தோ ஊருக்கு திரும்புகிறாள் தீபா. பஸ்ஸில் இருந்து மண்ணில் கால் வைக்கும்போது உடம்பு தலையோடு காலாய் சுண்டி இழுத்தது, விதிர்த்தது. 1 வருஷமாகிறது இங்கே வந்து. 365 நாட்கள் ஆகிறது இந்த மண்ணை தொட்டு. இந்த மண் வேண்டாம், இந்த காற்று வேண்டாம், இந்த மனிதர்கள் வேண்டாம் என்று உதறிவிட்டு போனதில் இருந்து தோ இந்த நிமிஷம் வரைக்கும் திரும்பி பார்க்காத ஊர். என்னை கேலியும் கிண்டலும் செய்து மனசை அணு அணுவாய் அறுத்து ரணகளறையாக்கிய ஊர். வெந்த பொன்னில் வேலை பாய்ச்சி வேடிக்கை பார்த்த ஊர். மூலைக்கு மூலை நின்று முகவாயில் கை வைத்து இட்டுக்கதை கட்டுக்கதை வண்டி வண்டியாய் பேசிய மக்கள். பிரச்சனைக்கு ஆறுதலாய் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், மனசை தேற்றாமல்
ஆள் ஆளுக்கு கை நீட்டி கை காட்டி வாட்டி சிதைத்து வதைத்த மக்கள் பிரச்சனை என்று தெரிந்த நாளிலேயே என்னை குதறி பார்க்க ஆரம்பித்து விட்டார்களே. யாரும் என்னோடு பேசுவதில்லை, பழகுவதில்லை. அவர்களின் குழந்தைகளை நெருங்க அனுமதித்ததில்லை. தனிமை, தனிமை. நான் இங்கிருக்கும் வரை அனுபவித்ததெல்லாம் தனிமைதானே. என் கண்ணீரை துடைத்த ஜீவன் தங்கை ராஜாத்திக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தர வேண்டும். அதற்காக யார் காலில் வேண்டுமானாலும் விழத் தயார். இப்படித்தான் நினைத்து மாப்பிள்ளை வீட்டாரை போய் பார்த்தாள் தீபா. பிரயோஜனமில்லை. தீபா சொன்னதையெல்லாம் நம்பவும் இல்லை. அவர்களும் நம்பிக்கை தரும்படி பேசவில்லை. அலட்சியமாய் உதட்டை பிதுக்கினார்கள். கவலைப்படாத ராஜாத்தி. மெட்ராஸ்லேயே உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம். அங்க யாருக்கும் எதையும் யோசிக்க நேரம் இருக்காது. மற்றவங்க பிரச்சனையில மூக்கை நுழைக்க மாட்டாங்க. சரியா? இப்படி எடுத்து சொல்லி தங்கைக்கு ஆறுதல் பேச வேண்டும் என்ற முடிவு செய்து ஊருக்குள் நடக்க ஆரம்பித்ததுமே காற்று மனிதர்களின் கேள்விகளை சுமந்து வந்தது. யாரில்ல அது? கையில பையே, வெளியூரா? மூக்கு கண்ணாடியை கண்ணில் இறுக்கி வைத்து கிழம் ஒன்று கேட்டது. அட, நம்ம முத்தாயி பொண்ணா? ஆ, மெட்ராஸ் போய் ஹீரோயின் கணக்கு ஆயிட்டியே, பரவாயில்ல. கிராமத்து திண்ணை இரண்டாம் கேள்வி கேட்டது. அடா, இம்மா உசரமாயிட்ட, எப்படி? இங்க புழுக்கையாட்டமா ஓடுனது, டவுனுக்கு போனது மாறிட்ட? கிராமத்தின் அடுத்த திண்ணை கேட்டது. இவளோடு விளையாடியவர்கள் ஒதுங்கி போனார்கள். இளக்காரமாய் பார்த்தார்கள். என்னடி உன் விவகாரம் தெரிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பின்னங்கால் பிடரியில இடிக்க ஓடுறாங்களே. சந்தோஷித்தது ஒரு புடவை கும்பல். யாருடைய விசாரிப்பிலும் பார்வையிலும் நட்போ சந்தோஷமோ இல்லை. வழக்கம் போல கிண்டல் கிண்டல் கேலி நக்கல். மற்றவரின் கஷ்டத்தில் பால் பாயாசம் சாப்பிடும் கும்பல். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே, முழுசா சரி பண்ணிட்டியா? உனக்கு கல்யாணம் பண்ணலையா உங்க ஆத்தா? எவனாச்சும் ஏமாந்தவன் கிடைச்சா கட்டி வைப்பாளோ அம்மாக்காரி? இந்த ஊர்ல மாப்பிள்ளை வீடு பார்க்காத. விஷயம் தெரியாத வெளியூர் பசங்க தான் லாய்க்கு. நான் வேணா ஆளுங்களுக்கு சொல்லி அனுப்பவா? எப்பா, மூளைக்கு மூளை கேள்வி கணைகள் அத்தனையும் முதுகில் தாங்கி வீட்டுக்குள் நுழைந்து மாப்பிள்ளை வீட்டாரின் மறுப்பை சொன்னாள் தீபா. ஏற்கனவே ஊரார் விலக்கி தனிமைப்படுத்தியதில் ஒடுங்கி போயிருந்த ராஜாத்தியும் அம்மாவும் நொறுங்கித்தான் போனார்கள். உடுத்தாயி, சீவன் இருக்கிற வரைக்கும் கேலி நம்மளை துரத்தும். இனிமேயும் இதுக்காக கண்ணீர் விட்டா கடைசியில கண்ணு வறண்டு போயிடும். விச்சிராந்தியாய் சொன்னாள் அம்மா. அக்கா, இத்தோட விட்டுறலாம். உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் சந்தேகம் நம்மளை துரத்தும்னு நினைக்க, கேலி நம்மளை வலை போட்டு தேடும்னு நினைக்க வேணாம்க்கா. தாலி வாங்கிக்கிறது தான் வாழ்க்கையில ரொம்ப வசதியான விஷயமா? தீபாவை உட்கார வைத்து சோறு போட்டு சொன்னாள் ராஜாத்தி. அப்படி என்னம்மா பாதக நீ பண்ணிட்ட? ஏன் ஊர் முழுசும் கேள்வியா கேட்டு அரிக்கணும்? என் வயிற்றுல பிறந்தது இப்படி நாயா சீரழியறத பார்த்தா ரத்த கண்ணீர் வருது. யயாதி கணக்கா நான் நீயாவும் நீ நானாவும் மாறிட்டா இந்த பேச்சு கரைஞ்சு போயிடும்ங்கிற நம்பாசை. நடக்காத விஷயம்னு தெரிஞ்சாலும் நாளும் பொழுதும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். தீபாவை மடியில் படுக்க வைத்து முடியை கோதியபடி சொன்னாள் அம்மா. இப்போ உனக்கு ஒன்றும் அசௌகரியம் இல்லையே? சரியாயிட்ட இல்லையா? மாத்திரை மருந்தெல்லாம் மறக்காம சாப்பிட்றியா? நிகின்னு வந்து நின்னதும் உன்னை பார்த்து ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். நாக்குல பல்லு போட்டு உன்னை கேவலப்படுத்துற மனுஷங்களை வெட்டி போடணும்டி கண்ணு. அவளின் முகத்தை வருடியபடி ஆதரவாய் பாசமாய் பேசினாள் அம்மா. சொல்றேன்னு கோவிச்சுக்காத. உடம்பு சரியாயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமே. நீ நிஜத்தை சொல்லிட்டு எதையுமே மறைக்காம நடந்ததை சொல்லிட்டு பண்ணிக்கிறையா? என் காலத்துக்கு அப்புறம் எத்தனை நாள் தான் தனிக்கட்டையா இருப்ப? அம்மாக்களுக்கே உரிய கவலை அக்கறை. நீ வேறம்மா, என் தங்கச்சிங்கிறதாலேயே ராஜாத்திக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. நிஜத்தை புரிஞ்சியாவ என்ன கட்டிப்பா? எத்தனை குறை இருந்தாலும் ஆம்பளைங்க விலை போயிடுவாங்க. எத்தனை களங்கம் இருந்தாலும் ஆம்பளைங்க 2-3 கல்யாணம் கூட பண்ணிப்பாங்க. இதை யோசிச்சா ஆம்பளையா இருக்கிறது பெரிய ஜாக்பாட்னு தோணுது. பொண்ணுக்கு தான் பிரச்சனை எல்லாம். அம்மா மடியில் புதைந்தாள் தீபா.
வெதுவெதுப்பான இளம் சூட்டில் அம்மா மடி. தீபா வாங்கி வந்த புது புடவையை கட்டியிருந்தாள் அம்மா. 50 ரூபாய் புடவை என்றாலும் தன் வயிற்றில் பிறந்தது வாங்கி தரும்போது அம்மாக்களுக்கு கிரீடம் சூட்டின மாதிரி கர்வம் வந்து விடுகிறது. இப்போதும் அப்படித்தான். புடவை, அம்மா புடவை. முந்தியெல்லாம் அம்மா வெளியில் போகும் நேரம் பார்த்து பரபரவென்று ட்ரங்க் பெட்டியில் இருந்து எடுத்து கட்டி பார்க்கும் புடவை. தொள தொளவென்று பொருந்தாமல் தளர்வாயிருக்கும் பிளவுஸையும் மாட்டி கை அகல கண்ணாடியில் அங்கம் அங்கமாய் அழகு பார்த்ததுண்டு. புடவையை சுற்றி இடுப்பில் தண்ணீர் குடத்தை வைத்து ஒடித்து ஒடித்து நடந்து பார்த்ததுண்டு. பொட்டும் குங்குமமும் காசு அகலத்துக்கு வைத்து கண்மை தீட்டி கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்த்ததுண்டு. முழம் முழமாக பூவை தோள் வழியே பரவவிட்டு வாசனையை முகர்ந்து பார்த்ததுண்டு. புத்தகங்களில் வரும் அழகு குறிப்புகளை அலங்கார செய்திகளை கண்ணகல கரைத்து குடித்ததுண்டு. இந்த கட்டத்தில்தான் படிப்பு பிடிக்காமல் போயிற்று. தனிமை பிடித்து போயிற்று. நட்பு வட்டத்தில் இருந்து விலகி இருக்க பிடித்தது. யாரோடும் எதனோடும் ஒட்டாத தனிமை அப்போதெல்லாம் துணையாய் இருந்தது. ஆற்றங்கரை அரசமரம், அங்கிருக்கும் பிள்ளையார், ஊர்கோடி ஐயனார் சிலை, நின்ற நிதானமாய் ஓடும் ஆறு, கரை, அங்கே வீசும் கஸ்தூரி மஞ்சள் வாசனை, பக்கத்து கோயிலில் இருந்து வரும் கதம்ப வாசனை, நிலா, துண்டு நிலா, பௌர்ணமி நிலா, இப்படி சகல ரூபத்திலும் நிலா. அது உடம்புக்குள் பாய்ச்சும் மென்மையான உணர்வுகள், நளினமான எண்ணங்கள், உருமாற்றும் ரசாயனத்தின் உற்பத்தி சாலையான நிலா. அந்த சின்ன வயசில் கூட வயதொத்தவர்களுடன் விளையாட பிடிக்காமல், ஒட்ட ஒட்ட வெயிலை தலையில் சுமந்து ஊர் சுற்ற பிடிக்காமல் வீட்டோடு ஒடுங்க பிடித்தது. வாசல் தெளித்து கோலம் போட கையும் காலும் பரபரக்கும். அம்மா கை மணத்தோடு விதவிதமாய் சமைத்து பார்க்க நாக்கு துருதுருக்கும். பதவிசாய் இருக்க பிடிக்கும். முதலில் எல்லாம் அம்மாவிடம் கூட இதையெல்லாம் சொல்ல கூச்சமாய்த்தானே இருந்தது. எப்படி எப்படி சொல்ல? அவமானமாய் இருக்காதா? கேவலமாய் இருக்காதா? அதிர்ச்சியாய் இருக்காதா? இப்படியெல்லாம் நினைவோட்டம். ஒரே ஒரு தரம் கோயிலுக்கு போய்விட்டு சீக்கிரமாய் வந்துவிட்ட ராஜாத்தி பார்த்து விட்டாள். அம்மா புடவையை சுற்றி கொண்டு பிளவுஸ் மாட்டிக்கொண்டு நெற்றி முழுசும் பெரிய பொட்டாய் வைத்து பூவை தலையில் செருகி பதவிசாய் சாமி முன் விழுந்து கும்பிட்டதை பார்த்து விட்டாள் ராஜாத்தி. அன்றைக்கெல்லாம் எத்தனை அதிர்ச்சி அவளுக்கு, எத்தனை வருத்தம் அந்த சின்ன பொண்ணுக்கு. தோ இந்த நிமிஷம் நினைத்தால் கூட கையும் காலும் வெடவெடத்தது. தீபாவுக்கு என்ன ஒரு இக்கட்டான சூழல் அப்போது. ரகசிய அவமானம். பெண்கள் கூட்டத்தில் நெருங்கி நின்ற கதை பேசுவதும் ஜோக் சொல்வதும் கூட பித்து பிடித்து அலைவதாய் உருவகப்படுத்தப்பட்டது. கோயிலில், கடை கண்ணியில், ஆற்றங்கரையில் கிராமத்து பெண்களோடு சகஜமாய் பழகியது கூட கண் மூக்கு வாய் வைத்து பொய்யாய் சித்தரிக்கப்பட்டது. இத்தனை அனுசரணையான அம்மாவும் ராஜாத்தியும் இல்லை என்றால் நான் போன இடம் புல் முளைத்து போயிருக்கும். எத்தனை போராட்டம், வலி, வேதனை, இனம் புரியாத பாதுகாப்பின்மை. ஒரு தரம் அரளி விதையை விழுதாய் அரைத்து முழுங்கி வாயில் நுரை தள்ளி விழுந்தபோது கிராமத்து மருத்து வச்சு கூட சிகிச்சைக்கு வர தயங்கினாளே. அப்போது அம்மாதானே மாற்று மூலிகை தந்து வாந்தி எடுக்க வைத்து உயிரை காப்பாற்றினாள். அப்போது ராஜாத்தியும் அம்மாவும் எப்படியெல்லாம் துடித்தார்கள். இதோ பாரு, ஒரு நாளும் பேசட்டும், காரி துப்பட்டும், கேவலப்படுத்தட்டும், கவலை இல்லை. ஆனா நீ எப்பவுமே எங்களுக்கு வேணும். தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. எங்களை ஏமாத்திட்டு உயிரை மாய்ச்சிக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. இப்படி சத்தியம் வாங்கினார்களே. அதற்கப்புறம் தானே சென்னைக்கு போய் சிகிச்சை செய்து ஒரு வழியாய் ஆளாகி நிமிர்ந்திருக்கிறாள். அழறியா என்ன? நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற? ஊர் உலகம் சொல்லால அடிச்சு துன்புறுத்துறது. நமக்கு மட்டுமா நடந்திருக்கு? நல்லவங்க எல்லாருக்குமே நடக்கிறது தானே. நீ என்ன தப்பு பண்ணிட்ட? நான் தான் என்ன தப்பு பண்ணிட்ட? நடந்தது நடந்து போச்சு. இப்போ நீ சரியாயாச்சு. இனிமே பழச கிண்டி கிண்டி ஊரு கதை பேசுச்சுன்னா நாம தான் சீ போன்னு உதறணும். உன் தயவு எனக்கு வேணாம்னு நிமிந்து நிக்கணும். நாம நிப்போம். நமக்கு நாமே துணையா நிப்போம். கவலைப்படாத. உன் பழைய வாழ்க்கையை கிண்டாத ஆளா, கிளறாத ஆளா, அவமானப்படுத்தாத ஆளா நான் தேடி தர்றேன். 2ஆம் தாரம்னா கூட கவலை இல்லை. தீபாவின் முகத்தை புடவை முந்தானையால் துடைத்தாள் அம்மா.
இத்தனை வருஷமாய் பொத்தி வைத்திருந்த அழுகையும் சோகமும் பீரிட்டு கிளம்பியது புரிந்தது தீபாவுக்கு. அம்மாவின் கையை ஆதரவாய் அழுத்தினாள். வயசின் காரணமாக சுருக்கம் சுருக்கமாய் வரி வரியாய் ஓடிய கை, தாலாட்டி சீராட்டி வளர்த்த கை. இத்தனை வயசான காலத்திலும் நான் இருக்க உனக்கு, கவலைப்படாத. இப்படி தீபாவின் கண்ணீர் துடைக்கும் கை. நீ நினைக்கிற மாதிரியே நல்ல ஆள் ஏற்கனவே இருக்காருமா. என்ன கல்யாணம் பண்ற கனவோட காத்திருக்கார். நிஜமாவா? நல்ல பையனா? அப்ப சரின்னு சொல்ல, நிம்மதியா கண்ணை மூடுவேன். நல்ல பையம்மா, நல்லபடியா நல்ல பொண்ணோட வாழ வேண்டிய பையன். அதான் நான் தயங்குறேன். போயும் போயும் என்னையா கல்யாணம் பண்ணணும்? மனசெரிஞ்சு இதை மறைச்சு அவனுக்கு துரோகம் பண்ணி கழுத்துல தாலி வாங்கிக்கணுமா? வேணாம்மா. அவனுக்கு நிஜத்தை சொல்லிடலாமே, ஏன் தயங்குற? சொல்லலாம். கதையெல்லாம் கேட்டப்புறம் சீ போன்னு நினைச்சிட்டா. உன்னையா காதலிச்ச, உன்னையா கல்யாணம் பண்ண நினைச்சேன்னு கேலி பண்ணிட்டா. அப்புறம் ஊரெல்லாம் தீபா இப்படிப்பட்டவளாம், தீபாவோட பழைய கதை தெரியுமான்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவான். எல்லார் பார்வையும் மாறும். என்னோட பழகுற குணம் மாறும். எனக்குள்ள புதைஞ்சிருக்கிற ரகசியம் 10, 20, 30, 100ன்னு பரவும். அப்புறம் இப்ப இருக்கிற நிம்மதியும் போயிடும். நாம யாரும் சந்தோஷமா வாழ முடியாது. அதனால தான் நான் பிடிவாதமா இருக்கேன். யாருக்கும் புதுசா கதை சொல்ல வேணாம். இந்த ஊர்லயும் வேற ஒரு கதை கிளம்புச்சுன்னா நம்ம கதையை மறந்துடுவாங்க. அப்புறம் ராஜாத்திக்கு துணை கிடைக்காமலா போயிடும். என்னம்மா சொல்ற? அம்மாவின் மெலிந்த விரலை நீவி விட்டாள். முன்பெல்லாம் எத்தனை தரம் கனவு கண்டேன். அம்மா மடியில் படுக்க வேண்டும். அந்த புடவை வாசனையை முகர வேண்டும். அம்மா விரலை சொடக்கு போட வேண்டும், நீவி விட வேண்டும். இப்படியெல்லாம் நினைப்போடு முடிந்ததெல்லாம் இன்றைக்கே நடக்கிறது. பெற்ற குழந்தைதான் என்றாலும் அம்மா விலகித்தானே போனாள். அந்த சமயத்திலும் இப்போதுதானே சுவாதீனமாய் விகல்பமில்லாமல் மடியில் படுக்க வைத்திருக்கிறாள். எனக்கு ரவிசங்கரோட நட்பு தான் வேணும்மா, கல்யாணம் இல்லம்மா. என்னால குற்ற உணர்ச்சி இல்லாம நல்ல மனைவியா இருக்க முடியாது. நல்ல தோழியா வேணும்னா இருக்கலாம். நட்பா இருக்கிறதுக்கு என் பழைய வாழ்க்கையை அவனுக்கு சொல்ல வேணாமே. நம்பிக்கையோடு பார்த்தாள் தீபா. புரியுது. நீ எது செஞ்சாலும் சரியாத்தான் செய்வ தீபா. முந்தி அங்க இங்க வேலை செஞ்சு பணம் நீயாவே சம்பாதிச்சு சிகிச்சைக்காக மெட்ராஸ் போனியே. போய் நல்லபடியா எல்லாம் முடிஞ்சு உசுரோட முழுசா திரும்பி வந்தியே. அது மாதிரி நீ சொன்னா சரிதான். நீ எது செஞ்சாலும் சரிதான். அவளை மார்போடு சாய்த்து ஆதரவாய் தடவி கொடுத்தாள் அம்மா. அம்மா, அம்மா, என் அம்மா. இப்படி உன்னை இறுக்கி பிடிக்க வேண்டும், மார்பில் சாய வேண்டும், குழைய வேண்டும், இழைய வேண்டும் என்ற கனவெல்லாம் இப்போதுதான் நிறைவேறுகிறது. எனக்கு இந்த நிம்மதி போதும் தாயே, போதும். தீபா வடித்த கண்ணீரின் தொடர்ச்சியாக ராஜாத்தியும் கண்ணீர் வடித்தாள். அது அக்காவின் இக்கட்டான சூழலை புரிந்த வேதனை கண்ணீர், வருத்த கண்ணீர். நெருப்பை விழுங்கிவிட்டு குளிர்ச்சியாய் சிரிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற அக்காவின் 2ம் கட்டாம் சூழல் புரிந்த பச்சாதாப கண்ணீர். வேளை வந்துவிட்டால் சம்பவங்கள் சொடக்கு போட்ட வேகத்தில் தானே நடக்கின்றன. கண்ணுக்கு தெரியாத ரீதியில் கையும் காலும் சிறகும் முளைத்து காலம் பறக்கின்றதே. கத்தையாய் அழைப்பிதழ் தபாலில் வந்தது. ஊருக்கு போய் முருகேசன் அனுப்பியிருந்தார். சந்தோஷம் தர வேண்டிய கல்யாண அழைப்பிதழ். சம்பந்தப்பட்டவர்களுக்கு வருத்தமும் வேதனையும் தருவது ஜீரணிக்க முடியாதுதானே. கண்களில் நீர் திரையிட்டது மீனாவுக்கு. ரவிசங்கர் அதிர்ச்சியில் உறைந்து போனான். கையில் இருந்த அழைப்பிதழை சலனமில்லாமல் பார்த்தாள் தீபா. அடுத்த வாரம் கல்யாணம் என்று சொன்னது அழைப்பிதழ். கனமான மௌனம். மூவருக்கும் 3 விதமான உணர்ச்சி பெருக்கு. சுதந்திரமாய் பறக்க விரும்புபவளை 3 முடிச்சில் கட்டி போட நினைக்கும் காலம். மனசெல்லாம் வாழ்க்கை கனவுகள் மாலையாய் மலர்ந்திருந்தாலும் வாடா மல்லியாய் வாசம் வீசாத கள்ளி பூவாய் கண்ணீர் வடிக்க வைத்து தீபாவை வேடிக்கை பார்க்கும் காலம். 3 பேரின் மனசுக்குள்ளும் ஏராளமான வாதம், தர்க்கவாதம், பட்டிமன்றம், வாக்குவாதம், விவாத மேடை, எல்லாமே மௌனமாய். சரி, இன்னும் எவ்வளவு நேரத்துக்குத்தான் இடிஞ்சு போய் உட்காருவீங்க? கமான் கமான், சந்தோஷமா இருங்க. பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. இனிமே என்ன?
சூழலை சகஜமாக்க நினைத்தாள் தீபா. ம்ஹும். பிரயோஜனமில்லை. 2 பேரின் முகமும் அதே இறுக்கத்துடன். பிரச்சனை, வலை பின்னிய முக இறுக்கம், மனசுருக்கம். 2 பேருக்கும் நான் ட்ரீட் தரப்போறேன். வாங்க, நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். டிரைவ்-இனுக்கு போலாமா? என்னோட நல்ல நண்பர்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத நான் கொண்டாடணும். நிஜமான மகிழ்ச்சி கூத்தாடியது தீபாவிடம். தயவு செய்து உன் ஒளறல நிறுத்து தீபா. கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணவா? மீடியாவுல நிறைய சாதிக்கணும்னு ராத்திரி பகலா கனவு காண்ற. அதையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு சமாதியாக்கிட்டு கல்யாண ஹோமத்தீயால எரிஞ்சு கரியாகவா? தொழில சாதனை செஞ்சு எல்லாருடைய வாழ்த்தும் கிடைக்கிறதுக்கு பதிலா குழந்தை பெத்துக்கிறத சாதனையா நினைக்கவா? இப்படித்தான் அறகுறையா என் வாழ்க்கை முடியணும்னா நான் ஊரு விட்டு ஊரு வந்திருக்க வேணாமே? தொலைக்காட்சி தயாரிப்பாளரா வேலை பார்க்க வேணாமே? அந்த ஊர்லயே அடுப்ப மூட்டி சோறு பொங்கி குழம்பு வச்சு புருஷனுக்காக வாசல்ல காத்துட்டு இருக்கலாமே. ரிலாக்ஸ் மீனா. ஏன் அனாவசியமா வருத்தப்படுற? சங்கரத்தானே கல்யாணம் பண்ற. உன் ஆசை கனவு லட்சியம் எல்லாமே சங்கருக்கு நல்லாத்தான் தெரியுமே. உன்னை அடுப்படியோட முடக்கி போட்டுடுவார்னு ஏன் நினைக்கிற? ஆ, 2 பேருமா ஜோடி சேர்ந்து இன்னும் கொடி கட்டி பறக்கலாமே. புரியாம பேசாது தீபா. கல்யாணம் ஆயிட்டா எல்லா ஆம்பளைகளும் மாறித்தான் போயிடுவாங்க. ரவியும் விதிவிலக்கில்ல. என் கனவெல்லாம் அவனுக்கு புரியும் தான். ஆனா பொண்டாட்டியா மாறிட்டா நானும் கையில காஃபியோட காத்திருக்கணும். அவனுக்கு வேளா வேலைக்கு சமைச்சு போடணும், துணி துவைக்கணும், ஷூ பாலிஷ் போடணும். இப்படியெல்லாம் ரவியும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஆஹா, எனக்கு முடியாது தீபா. குடும்பத்தையும் தொழிலையும் கவனிக்க எனக்கு பொறுமை கிடையாது. குடும்பத்தையும் தொழிலையும் சீராய் நிர்வகிக்க என்னால முடியாது தீபா. எனக்கு அந்த விருப்பமும் இல்ல. கல்யாணம் பண்ணாமலே வாழணும். தேவையில்லாம அந்த கை விலங்கையும் கால் விலங்கையும் மாட்டிக்கிட்டு இமயமலை உச்சிக்கு ஏற எனக்கு விருப்பம் இல்ல. 24 மணி நேரமும் தொழில் சார்ந்த சிந்தனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதையே சுவாசிக்கணும், அதையே சாப்பிடணும், அதையே கனவு காணணும், அதையே நிஜத்திலையும் சாதிக்கணும். என் வாழ்க்கையில குடும்ப தலைவிங்கிற வேஷமே வேணாம் எனக்கு. நீ தான் காப்பாத்தணும் தீபா. ரவிய நீ கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இருந்த கலக்கமும் குழப்பமும் தயக்கமும் இப்போது காணாமல் போயிருந்தன. ரொம்பவும் தெளிவாய் பேசினாள் மீனா. இடை புகுந்தான் சங்கர். என் குடும்ப தலைவியா என் மனசுல இருக்கிறவங்க தான் வரணும் தீபா. தீபா என்ன உசத்தி, மத்த பொண்ணுங்க ஏன் தாழ்வுன்னு சொல்ல முடியல. புள்ளி குத்தி பேச தெரியல. என் மனசுல மனைவிங்கிற கற்பனைக்கு உருவம் தர தீபாவால தான் முடியும் மீனா. முடிஞ்சதுன்னா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இல்லனா மாமா அனுப்பியிருக்கிற இந்த அழைப்பிதழை சுக்கு நூறா கிழிச்சு போடு. செய் நன்றி கடன் கழிக்கிறதுக்காக புதை மணல்ல சிக்க நான் விரும்பல. தீபா இன்னமும் நோன்னு பதில் சொன்னா இந்த ஜென்மத்துல நானும் தனியாவே இருந்துடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் மீனாவோட எனக்கு வாழ்நாள் நட்பும் தீபாவோட வாழ்நாள் உறவும் ஏற்படணும்னு விரும்புற. அவன் பேச பேச அழுத்தமாய் தலையாட்டி மறுத்தாள் தீபா. அவளின் மறுப்பு அவனுக்குள் வேதனையை கிளப்பி விட்டது. மீனா, நீ வரலையா? ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. இதுவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. லஞ்ச் டைம் ஆக போகுது. நீ போ ரவி. என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இருக்க. இன்னைக்கு அவன் பார்த்துப்பான். எனக்கு கொஞ்சம் அமைதி வேணும். வண்டி பறந்தது. ரூமுக்கு போகலாம் தீபா. மொத்த ஹாஸ்டலும் நம்மளைத்தான் வேடிக்கை பார்க்குது. உள்ளே போனாள் மீனா. அறைக்குள் வந்து கட்டிலில் சரிந்த தீபா அவர்களின் சுமையை தன் தோளின் மீது இறக்கி வைத்து விட்டதாய் உணர்ந்தாள். இந்த பிரச்சனைக்கு என்னதான் விடிவு? ரவிசங்கர் அன்றைக்கு அனுப்பிய பூங்கொத்து வாடி போய் தளர்ந்திருந்தது. நீ நீ சொல்றது நிஜமா தீபா? கொஞ்சமும் நம்ப முடியவில்லை மீனாவால். அவள் சொன்னதை கேட்டு லேசாய் ஆடித்தான் போய்விட்டாள். முகமெல்லாம் வியர்த்தது. ம், நிஜம்தான். சொன்ன ஒவ்வொரு அட்சரமும் நிஜம். சத்தியம். போதுமா? அந்த பொண்ணோட நிலைதான் எனக்கும். போதுமா? தீபாவின் குரலில் தொனித்த உறுதி அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைப்பதாயிருந்தது. சொல்லிவிட்டு மீனாவின் மடியில் முகம் புதைத்து அழுதாள். உள்ளுக்குள் புதைத்திருந்த ரகசியத்தை தோண்டி எடுத்து அடையாளம் காட்டிவிட்ட வேதனை அவள் அழுகையில். நான் நான் உன் மடியில படுத்து அழலாம் இல்லையா? அந்த உரிமை உண்டா? இல்லன்னா விலகி இருக்கணும்னு நினைக்கிறையா? சடார் என்று முகத்தை தூக்கினாள் தீபா. ஓ, நோ தீபா.
என்ன நல்லா புரிஞ்சிருந்துமா நீ இப்படி பேசுற. இப்ப நீ என்னவா இருக்கியோ அதுதான் முக்கியம். உன் பழைய வாழ்க்கை இல்ல. புரியுதா? ஆதரவாய் தலையை வருடினாள் மீனா. அதனால தான் ஹாஸ்டல்ல மத்த பொண்ணுங்களுக்கு நம்பவே முடியறதில்ல. கிராமத்துல ராத்திரி சுதந்திரமா நடமாடுவேன். கயித்து கட்டில்ல மரத்தடியில படுப்பேன். நிலா வெளிச்சத்துல ஆத்துல நீந்துவேன்னு சொன்னா எப்படின்னா 1000 கேள்வி ஒவ்வொருத்தருக்குமா. இந்த பதிலை சொல்லிட்டு இருக்க முடியுமா? தேவையாது மீனா. அந்த ஊரோட கேலியும் கிண்டலும் பிடிக்காம தானே மெட்ராஸ்க்கு வந்திருக்க. இங்கேயும் நிஜத்தை தண்டோரா போட்டு ஊரெல்லாம் பரப்பணுமா? ஆ, நியாயம்தான். மீனா இன்னும் அந்த செய்தி தந்த அதிர்ச்சியில் இருந்து வெளியே வரவே இல்லை. அதான் நீ தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுறியா? ம். இப்ப முழுசா குணமாயிட்டியா? நீயே சொல்ல. எப்படி இருக்க? பெர்ஃபெக்ட். கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன மீனாவுக்கு. பதில் சொல்ல வாய் திறக்கும் முன்னால் டக் 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 கதவு தட்டப்படும் சப்தம். திறந்தாள் தீபா. மாதவி. மீனா இங்கிருக்காளா? ஆ, வாங்க. உள்ளே வந்தாள் மாதவி. மீனாவின் கையை குலுக்கினாள். அபாரமான நிகழ்ச்சி. வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. ஊர் உலகம் என்ன சொல்லும்னு கவலைப்படாம தைரியமா பேட்டி கொடுத்துருக்கா அந்த பொண்ணு. நீ என்ன சொல்ற தீபா? மூடி மறைக்காம தைரியமா முகம் காட்டி பேட்டி தர்றது ஆச்சரியம்தான். ஆமோதித்தாள் தீபா. சரி, 2 பேரும் சாப்பிட வரலையா? பெல் அடிச்ச முதல் பந்தி முடிஞ்சாச்சே. சொல்லத்தான் வந்த. வெளியே போனாள் மாதவி. சாப்பிடவே தோணல தீபா. கற்பனையை விடவும் நிஜம் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. சொல்லி நிறுத்தியவள். ஆமா, இந்த காரணத்தால தான் ரவிய கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறையா? கேட்டாள். ம். உடல் அளவுல பெண். ஆனா கர்ப்பப்பை மட்டும் கிடையாது. தாயாக முடியாது. சரி, அவன்கிட்ட விஷயத்த முழுசா சொல்லலாமே. அப்புறம் அவன் முடிவு பண்ணட்டுமே. ஏன் அவன் மண்ட காயணும்? பாத்தியா பாத்தியா, இதுக்குத்தான் நான் பயந்தேன். என் கதையை கேட்டப்புறமும் எவனாச்சும் முழு மனசோட ஏத்துப்பானா? சரின்னு சொல்லுவானா? நம்ம ஆம்பளைங்க அவ்வளவு மன விசாலமாகவா இருக்காங்க? நான் சங்கரிட்ட சொல்ல, அவன் 4 பேரிட்ட சொல்ல, 4, 8, 12, 16ன்னு பெருகிட்டே போகவா? ஆஹா, வேணாம். என் ரகசியம் என்னோடவே புதஞ்சிடட்டும். கிருமி மாதிரி பெருகி பெருகி பரவ வேணாம். என் பெயர் சிரிப்பா சிரிக்க வேணாம். தழுதழுத்த குரலில் சொன்னாள் தீபா. ஒரு மடக்கு தண்ணீர் குடித்தாள். காய்ந்து வாடி தளர்ந்திருந்த ரவிசங்கரின் பூங்கொத்தை கையில் எடுத்து வருடி கொடுத்தாள். ஒவ்வொரு தரமும் சங்கரை நேருக்கு நேரா பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பிடிக்கலேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கத்தியா மாறி என்னை குத்தி குதறுது. ஒரு நல்ல மனசை நோக வைக்கிறேன்னு தெரியுது. பாசத்துக்காக, நேசத்துக்காக, காதலுக்காக ஏங்கற சங்கரோட பூ மனசை நெருப்பு தணல்ல வாட்டி எடுக்கிறேன்னு புரியுது மீனா. ஆனா ஆனா மேலே தொடர முடியாமல் தொண்டை வலித்தது. ஜன்னலை பிடித்து கொண்டாள். வெளியே ரோஜா செடிகள் மத்தியான வெயிலில் லேசான சோம்பேறித்தனத்தோடு தளர்வாய் இருந்தன. ஆனாலும் அழகு. பூச்செடிகள் எப்படி இருந்தாலும் ரசிக்க முடியும் தானே. தோட்டக்கார ஆறுமுகம் மரத்தடி பெஞ்சில் நீட்டி படுத்திருந்தார். காலடியில் அந்த காவல் நாய்கள். அக்ரிணை உயர்திணை எல்லோருக்குமே மத்தியான மயக்கம் பொதுதானே. சங்கர் நல்லபடியா வாழணும். நல்ல மனைவியோட குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும். அதுதான் அந்த மனுஷரோட நேசத்துக்கு நான் மறுப்பு சொல்றேன். என்னால அவர் வாழ்க்கை பாலைவனம் ஆயிடக்கூடாது. நேசிக்கிறவளை கல்யாணம் பண்றது முக்கியம். அதுக்கப்புறம் வாழ்க்கை நதி மாதிரி ஜதி போட்டு போயிட்டே இருக்கணும். வளரணும், அகலமாகணும், பெருகணும், பரவி விரியணும். குட்டை மாதிரி தேங்கிடக்கூடாது. சங்கர் ஜீவநதி, நான் கானல் நீர். 2 பேரும் இணையறது கஷ்டம். இணையவும் கூடாது மீனா. கொஞ்சம் கொஞ்சமாய் தெளிந்தது தீபாவின் குரல். நானும் மறுத்து நீயும் மறுத்தா ரவி நிச்சயமா சன்னியாசியாத்தான் போவான். சன்னியாசியானா நான் துணைக்கு போகலாம். ஏன்னா அங்க இல்லறம்ங்கிறது இருக்காதே. தாம்பத்தியத்துக்கு அவசியம் இருக்காதே. அத்தனை இக்கட்டிலும் சிரிக்கத் தோன்றியது 2 பேருக்கும். சாப்பாட்டு மேஜை. தட்டு, சோறு, பொரியல், மோர். ம்ஹும். ஒரு உருண்டையாவது உள்ளே போனால்தானே. குறித்தார்கள் பருக்கை பருக்கையாய். நல்ல விதமாய் அப்பாவுக்கு மறுப்பை சொல்ல வேண்டும். ரவிசங்கருக்கும் இயலாமையை தெரிவிக்க வேண்டும். என்ன பண்ணலாம்? மனசு நோகாமல் சொல்ல முடியாது போலிருக்கிறதே. என்ன பண்ண? நிஜங்கள் மனசை நோகடிக்கும் தான். பட்டென்று சொல்லிவிடலாமா? குழப்பம். ஹலோ மீனா, கை கொடு. ஓ, சாப்பிட்றியா? ரொம்ப நல்லா இருந்துச்சு நிகழ்ச்சி.
ஊக்கினால் பல்லை குத்தியபடியே வந்தாள் சாரதா. ஆ, தேங்க்ஸ். ஆமா, அந்த பொண்ணால கல்யாணம் பண்ணிக்க முடியாதோ? ச்சு. அப்ப என் கேஸு தான். முதிர்கன்னி வயசானாலும் கல்யாணம் பத்தி கனவு கண்டு கருமாதி தான் பண்ணிக்க முடியும். ம். என்ன பண்ண? கடவுள் ஒரு சிலருக்கு அதீத அழகை தந்துடுறான், தீபா மாதிரி. ஒரு சிலருக்கு அதீத கல்யாண ஆசை மட்டும் தந்துடுறான், எனக்கு குடுத்த மாதிரி. 2ம் பொருந்தி வந்தா தானே கல்யாணம் நடக்கும். என்ன சொல்ற மீனா? ஆமா, எப்போ ஊருக்கு போற? கல்யாணத்துக்கு நாங்கலாம் எப்ப வர? அப்படியே தீபா ஊருக்கும் ஒரு நடை போகணும். அவ சொல்ற மாதிரி அந்த ஊர் பொண்ணுங்க சுதந்திரமா நடமாடுதான்னு பார்க்கணும். சுதந்திரமா நானும் இருக்கணும். பேசிக்கொண்டே ஒரு அப்பளத்தை நொறுக்கி வாயில் போட்டு போனாள் சாரதா. தீபா அர்த்தம் பொதிந்து மீனாவை பார்த்து சிரித்தாள். சாப்பாட்டு அறையில் வேறு யாரும் இல்லை, இவர்கள்தான் கடைசி. சரி, அப்பாவுக்கு என்ன சொல்வ? ரொம்ப தெளிவா இருக்க தீபா. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் கிடையாது. என் தொழில்தான் எனக்கு புருஷன். என் நிகழ்ச்சிகள் தான் குழந்தைங்க. அத பத்தின பாராட்டு தான் எனக்கு தாலி. வேற லட்சியமே கிடையாது. கடிதம் எழுதிட்டேன். 101வதா. சராசரி பொண்ணா நாணி கோணி தாலி வாங்கி முதலிரவு அனுபவிச்சு வயித்துல சுமந்து பால் ஊட்டி பீத்துணி அலசி பாட்டில் ஸ்டெரிலைஸ் பண்ணி வாக் நாட் ஃபார் மீ. நான் வித்தியாசமான பொண்ணு. ரொம்ப தெளிந்திருந்தாள் மீனா. அப்ப நீயே சங்கர் கிட்ட ஏன் பதிலையும் சொல்லிடு மீனா. வேணும்னா நான் வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறேன். இடம் மாறுதல், ஊர் மாறுதல், மக்கள் மாறுதல் எனக்கும் சங்கரை மறக்க, அவரோட நட்பை மறக்க உதவி பண்ணும். அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் தானே. சங்கரும் தேறிடுவார். கொஞ்ச நாள் கழிச்சு வேற கல்யாணம் பண்ணிப்பாரு. என்னால அவரோட வாழ்க்கை சீரழிய கூடாது. என் மேல இருக்கிற கண்மூடித்தனமான காதலால் பல நல்ல விஷயங்களை சங்கர் இழந்திடக்கூடாது. ரொம்ப தெளிந்திருந்தாள் தீபாவும். ரொட்டீன் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை கவனிக்காம இருந்துடுறோம் தீபா. நீ பக்கத்திலேயே இருக்க. உன்னோட மனநிலையை மாறுதலை நான் கூர்ந்து கவனிக்கவே இல்ல. எங்கேயோ டூர் போன இடத்துல அந்த பொண்ண பார்த்தேன், பேட்டி எடுத்தேன். ஒளிபரப்பாகும்போது தான் மனிதம் நிறைந்த நிகழ்ச்சின்னு புரியுது. ஒளிப்பதிவு செய்யும்போது ரவி உருகிட்டான், தவிச்சு போயிட்டான். ஐயோ கடவுளேன்னு புலம்பிட்டே இருந்தான். அவன் நேசிக்கிறது அது மாதிரி பொண்ணுதாங்கிறது ஆன்டி கிளைமேக்ஸ் இல்லையா? நிஜங்களின் தாக்குதலில் இருந்து இன்னும் விடுபடாமல் புலம்பி தீர்த்தாள் மீனா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மீனா தயாரித்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. அந்த நிகழ்ச்சியை தயாரித்த போதிருந்த ஆச்சரியத்தை விடவும் அதை பார்த்த பின்பு தீபா சொன்ன செய்திதான் அவளை இப்படியெல்லாம் புலம்ப வைத்திருக்கிறது. அரை மணி நேர நிகழ்ச்சி. முதலில் அந்த பெண் முகம் காட்டவில்லை. முகத்தை மட்டும் மாஸ்க் செய்து அவளின் வீட்டில், பள்ளிக்கூடத்தில், பக்கத்து கடைகளில், உறவினரிடம், அப்பா அம்மாவிடம், அவள் புழங்கும் இடங்களில், இப்படி பல இடங்களில் படம் பிடித்திருந்தாள் மீனா. 16 வயசு வரைக்கும் ஆணாக இருந்து பின் தனக்குள் ஏற்பட்ட பௌதீக மாற்றத்தை உணர்ந்து, பெண்ணின் குணாதிசயங்களை உணர்ந்து, பெண்ணுக்குரிய உணர்வுகள் தன்னுள் மலர்வதை புரிந்து, சொல்ல முடியாமல் தவித்து தவித்து பிறரின் பார்வையில் இருந்து தப்பி ஒளிந்து தற்கொலை செய்ய முயற்சித்து பின் காப்பாற்றப்பட்டு, இப்படி அவளின் மனோரீதியான பிரச்சனைகளை விரிவாக அலசியது நிகழ்ச்சி. விடுதியின் ஹாலில் பெரிய கும்பலே குழுமியிருந்தது. மூச்சு விடும் சப்தம் கூட பெரிய ஒலியாய் கேட்டது. ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரைக்கும் கண் சிமிட்ட மறந்து போய் பார்த்தார்கள். பார்க்கும் போதே அதிர்ந்து போனாள் தீபா. நிகழ்ச்சி வேறு பெண் பற்றியதா, என்னை பற்றியதா? அவளின் அனுபவங்களை சொல்கிறாளா? நான் அனுபவித்த விஷயங்களை விலாவாரியாய் சொல்கிறாளா? அதே பிரச்சனைகள், அதே அழுத்தங்கள், அதே மனோ வெடிப்புகள், அதே இறுக்கம், உடைந்த குணாதிசயம். அந்த நிகழ்ச்சி முழுசும் தான் வந்ததாகவே உணர்ந்தாள் தீபா. தான் பேசுவதாகவே உணர்ந்தாள். தன்னையே தான் பார்ப்பதாக உணர்ந்தாள். அதுதான் நிகழ்ச்சி முடிந்ததும் மீனாவின் கை குலுக்கி சொன்னாள். இது உன் பக்கத்திலேயே இருக்கிற விஷயம்தான் மீனா. என்னோடு பழகும்போது கண்ணை கட்டிட்டு இருந்தியே. என் நடை உடை பாவனைகள் உனக்கு சின்ன சந்தேகத்தையும் கிளப்பலையா? ம். இந்த ரீதியில் என்னென்னவோ கேட்டாள் தீபா. சரியான பதில் இருந்தால்தானே. இல்லை என்று தலையசைத்தாள் மீனா. தங்களின் கூட்டத்திலேயே இந்த மாதிரி பெண் இருக்கிறாள் என்பது யாருக்கும் தெரியவில்லையே. அத்தனை தூரம் 100% பெண்ணாக தோற்றம் தருகிறாள் தீபா. ஹார்மோன் மருந்துகளால் பூரணமான பெண்மை தோற்றம். வெளிப்புறத்தில் மட்டும் அழகான கூந்தல், பளபளக்கும் கன்னம், சிவந்த உதடு, படபடக்கும் கண் இமை, வில்லாய் வளைந்திருக்கும் புருவம்,
நீளமான கழுத்து, திரட்சியான மார்பகம், குழிந்த வயிறு, நீள நீளமான வாழைத்தண்டு கால்கள், மொத்தத்தில் 5 அடி 7 அங்குலத்துக்கு அழகின் மொத்த குத்தகையாய் தீபா. ஆனால் ஆனால் வாழ்க்கைக்கு அழகு உடல் மட்டுமா? கல்யாணமானால் தாய்மை அடையும் தகுதி வேண்டாமா? ம்ஹும். வெளியில் தான் பெண். குழந்தையை சுமக்கும் உடல் பக்குவம் அந்த உடம்புக்கு கிடையாது. தாய்மை பற்றி தன் வயிற்றில் குழந்தையை சுமந்து மாசா மாசம் உடல் தளர்ந்து வலியை அனுபவித்து குழந்தை பெற்றுக்கொள்ள தீபாவுக்கு மனசெல்லாம் ஆசைதான். ஆசை மட்டும் போதுமா? அதனால் தான் மூச்சுக்கு 300 தரம் தீபா தீபா என்று சுவாசிக்கும், நேசிக்கும், பிரேமிக்கும், காதலிக்கும் ரவிசங்கருக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாய் மறுப்பு சொல்கிறாள் தீபா. அத்திப்பழம் விருந்துக்கு பந்தியிலே பரிமாற முடியுமா என்ன? நான் டிரான்ஸ்ஃபர் கேட்க போறேன் மீனா. சங்கரை இனிமேலும் வாட்டி வதைக்க எனக்கு மனசில்ல. அவரை மாதிரி வெற்றிகரமான ஆணை கல்யாணம் பண்ணிக்க பெண்கள் படையே கிளம்பி வரும். ஆனா அவர் விரும்புற பொண்ணால சம்மதம் சொல்ல முடியாத இக்கட்டு. இந்த பிரச்சனை இனியும் நீடிச்சா சங்கர் மனசு உடைஞ்சிடுவார். சோ நான் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறதா இருக்கேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பெண்ணாகவே பிறக்கணும். சங்கரை துரத்தி துரத்தி நான் நேசிக்கணும். மனசார சம்மதம் சொல்லணும். கல்யாணம் பண்ணி முத்து முத்தா குழந்தைகள் பெத்துக்கணும். சங்கர் இந்த ஜென்மத்துல கனவு காண்ற கல்யாண வாழ்க்கையை அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் தரணும். அந்த தகுதி இருக்கிறவளா முதல்லையே பிறக்கணும் மீனா. அரை குறையா 16 வருஷம் பையனா இருந்துட்டு அறுவை சிகிச்சையில பொண்ணா மாறக்கூடாது மீனா. நடக்குமா? சொல்லு மீனா. என் கனவுகள் நிறைவேறுமா மீனா? ஆ! குரல் உடைந்தது தீபாவுக்கு. கண்ணீர் பொங்கியது. உதடு துடித்தது. நிஜமான காதலுக்கு சமாதி கட்டும் வேதனையில் தலையோடு காலாய் வெடவெடத்தது. அவளின் கையை தன் கையில் பொத்தி தட்டி கொடுத்தாள் மீனா. கவலைப்படாத தீபா, நல்லதே நடக்கும். கடவுள் அத்தனை கொடுமைக்காரன் இல்லைன்னு நம்புவோம். மெதுவாய் எழுந்தார்கள். வாழ்க்கைதான் எத்தனை வித்தியாசமானது, விசித்திரமானது. சரி, நான் ஷூட்டிங் கிளம்புறேன் தீபா. ரவி அங்க தனியா கஷ்டப்படுவான். வழக்கமான துள்ளல் நடை மறந்து 2 பேரும் 2 திசையில் மெதுவாய் பிரிந்தார்கள். ஒவ்வொன்றா எடுத்து பெட்டியில் அடுக்கினாள் தீபா. சுடிதார், புடவை, மிடி, ஜீன்ஸ், பீரோவின் அடித்தட்டில் பதுங்கி இருந்தது அந்த ட்ரெஸ். கருப்பு பேண்ட், வெள்ளை கருப்பு கட்டமிட்ட சட்டை, பட்டையான பெல்ட், திலீபனா இருந்தபோது அணிந்திருந்த ட்ரெஸ். மெதுவாய் தடவி கொடுத்தாள். இதுதான், இந்த ட்ரெஸ் தான் ஆணாக இருந்த நிமிஷத்தில் கடைசியாய் அணிந்தது. அறுவை சிகிச்சை முடிந்து பெண்ணாய் பிறந்து கிராமத்துக்கு போகும்போதும் மாட்டியிருந்தது. அப்புறம் தோ இந்த லுங்கி. எத்தனை தரம் இதை கட்டிக்கொண்டு வாடகை சைக்கிளில் கிராமத்தை வலம் வந்திருக்கிறேன். பையனா இருந்தபோது ஊரில் அடித்த கொட்டம் கொஞ்சமா? அப்புறம் மெதுமெதுவாய் உடம்பில் மலர்ந்த மென்மை. கூட விளையாடும் பையன்களை கூட நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் பீரிட்டு கிளம்பிய வெட்கம். அவர்களோடு தோளில் கை போட்டு பேச முடியாமல், கட்டை சுவரில் இடித்து கொண்டு நெருக்கி உட்கார முடியாமல் உடம்பில் ஏற்பட்ட கூச்ச உணர்வு. ஊர் பெண்களின் கூட்டத்தில் இருக்கும்போது உண்டான வசதியான உணர்வு. கடைக்கு, மார்க்கெட்டுக்கு, கோயிலுக்கு போகும்போதும் பெண்கள் பக்கம் கால்கள் தானாகவே நகர்ந்து நின்றது. அதையெல்லாம் பார்த்து பொம்பளைங்க பின்னாடி சுத்தறான் என்ற ஊரின் கேலி. ஆணாகவும் பெண்ணாகவும் கலந்த நிலையில் மனசும் உடம்பும் குழம்பிய காலத்தில்தான் உச்சகட்டமாய் தற்கொலைக்கு முயற்சி செய்ததுண்டு. அதெல்லாம் ஒரு காலம். பேண்டை வருடிய போது 2 வருஷத்துக்கு முந்தைய 2 நிலைமை மனசில் ஓடியது. இந்த விஷயத்தை எல்லாம் விலாவாரியாக எல்லோரிடமும் விளக்கி சொல்ல பிடிக்காமல் தான் நட்பு மட்டும் போதும் என்று விலகி நிற்கிறாள் தீபா. புரியுமா உனக்கு சங்கர்? தோற்றத்தில் பக்கா ஆணாகவும் மனசு மட்டும் பெண்ணாகவும் உடைந்த மனசோடு குணங்களோடு நான் அனுபவித்த கஷ்டங்களை எடுத்து சொன்னால் உனக்கு புரியுமா சங்கர்? கேட்டவுடன் அருவருப்பாய் விலகி போவாயா? அசிங்கத்தை தொட்ட மாதிரி அதிர்ச்சி அடைவாயா? நான் உன்னிடமிருந்து முழுசாய் விலகும் முன்னால் இந்த கதையெல்லாம் சொல்லவா? உனக்கு உன் நேசத்துக்கு மறுப்பு சொன்னதன் காரணம் இதுதான் என்று விளக்கி சொல்லவா சங்கர்? காரணம் புரியாமல் உன்னை கல்யாணம் செய்ய தகுதி எனக்கில்லை என்ற காரணம் புரியாமல் நீ கஷ்டப்பட வேண்டாமே. சொல்லவா? சொல்லாமலே விலகவா?
மனசில் 1000 போராட்டம். பெட்டியை மூடி வைத்தாள். ஆபீஸில் இடமாறுதலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று தோன்றியது. ஏற்கனவே அவர்கள் கேட்டு யோசித்து சொல்வதாய் தீபா சொல்லியிருந்தாள். அதை இப்போது கேட்டுவிடலாம். மெதுவாய் நடந்து தோட்டத்துக்கு வந்தாள். தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தார் ஆறுமுகம் தாத்தா. என்னம்மா, உடம்பு சரியில்லையா? தளர்வா இருக்க. உன் சிரிப்ப காணலையே. அவரிடமிருந்து தண்ணீர் குழாயை வாங்கி தண்ணீர் பீச்சினாள். ம், மனசு சரியில்ல தாத்தா. ஏதேதோ குழப்பம். அதெல்லாம் சரியாயிடும். அந்த சங்கர் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ. குழப்பமெல்லாம் காணாம போயிடும். வெள்ளையாய் சிரித்தார் ஆறுமுகம். இவருக்கு இவருக்குமா தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்கறியா? நானும் அந்த காலத்துல காதலிச்சிருக்கேன். அப்ப நான் உருகுன மாதிரியே இந்த புள்ளையும் உருகுறான். ஆம்பளைங்க தவிப்பு இன்னொரு ஆம்பளைக்கு நல்லா புரியும்மா. பெண்ணான உனக்கு என்ன தெரியும் என்கிற ரீதியில் அவர் சொன்னதைக் கேட்டு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது தீபாவிற்கு. எனக்கும் தெரியும் தாத்தா. புரிஞ்சா இப்படி பிடி கொடுக்காம நழுவுவியா? ஆ, அந்த காலத்துல என் மனசையும் அவ இப்படித்தான் நோகடிச்சா. அதே மாதிரி தான் நீயும் அந்த புள்ளைய அலைக்கழிக்கிற. எத்தனை வருஷமானா என்ன, பொம்பளைங்க மாறவே இல்லை. ஆம்பளைங்க பைத்தியம் பிடிச்சு அலையறதும் மாறல. ஆம்பளை புத்தி உனக்கு புரியாது போ. விடு. வருத்தமாய் சொன்னார். தோ, இவளின் ஆதி மூலம் புரியாமல் குற்றம் சொல்லும் இன்னொரு ஜீவன். சொல்லிவிடலாம் என்ற வாய் திறந்த சமயத்தில் புயலாய் வந்து நின்றது சைக்கிள். யாருப்பா தம்பி, யாரு வேணும்? ஷூட்டிங்ல இருந்து வர்ற ரவி சாரோட எடுபிடி. மீனா கிளம்பி போயாச்சே, ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க இந்நேரம். அவங்க வந்தாச்சு மேடம். தீபா மேடம்னு. நான் தான். உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஒரு கடிதத்தை நீட்டினான். அதுக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சாச்சா? சீரியலோட கிளைமேக்ஸ் இன்னைக்கு. சண்டை காட்சி எடுக்க ரொம்ப நேரமாகும்னு சொன்னாங்களே. கடிதத்தை வாங்கினாள் தீபா. ஷூட்டிங் முடியல மேடம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாதையில இருந்து நிறுத்திட்டாங்க. ஆக்சிடென்ட்டா? யாருக்கு? ரவி சாருக்கு தான். கிரேன் ஷாட். 30 அடி உசரத்துல இருந்து விழுந்துட்டார். அதிர்ச்சி, மன அதிர்ச்சி, உடல் அதிர்ச்சி, உணர்வு அதிர்ச்சி. தலையோடு காலாய் ரத்தம் சுண்டி போனதாய் உணர்ந்தாள் தீபா. அணு அணுவாய் தளர்ந்து போனாள். குழைந்து போனாள். களைத்து போனாள். வெளிரி போனாள். ஐசியூவில் கண்ணாடி அறையின் குளிர்ச்சியில் மூக்கிலும் கையிலும் வயிற்றிலுமாய் ஏகப்பட்ட குழாய்கள், ஊசிகள், மருந்துகள், இதய துடிப்பு. சீராய் இருக்கிறதா என கண்காணிக்கும் மானிட்டர், பரபரப்பாய் நர்ஸ்கள், மருத்துவர்கள். கொஞ்சமும் உணர்வில்லாமல், சுய நினைவில்லாமல் வெறுமனே மூச்சு விட்டபடி ரவிசங்கர். சிரிப்பில்லை, துள்ளல் இல்லை, பிரேமை பொங்கும் பேச்சில்லை, கண் திறக்கவில்லை. ஒரு வாரமாய் சோறு தண்ணி இறங்கவில்லை தீபாவுக்கு. அவனின் காலடியிலேயே உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறாள். இவளின் உணர்வு இல்லாமலேயே கண்ணீர் வழிந்து வழிந்து உடம்பு தண்ணீர் வற்றாமல் இருப்பது ஆச்சரியம்தான். கண் இமை சேர்த்து தூங்கவில்லை. பசி மரத்து இல்லாமலே போய்விட்டது. நான் பார்த்துக்கிறேன் தீபா, நீ ஹாஸ்டலுக்கு போ. வேணாம் மீனா. உணர்வு வந்து கண்ணு முழிக்கிறப்போ சங்கருக்காக நான் காத்திருக்கேன்னு புரியணும். அவரோட சிரிப்புக்காக நான் தவம் இருக்கேன்னு தெரியணும். அவரு எனக்காக, என் சம்மதத்துக்காக பைத்தியமா அலைஞ்சது மாதிரி நான் காத்திருங்க. அவரோட கண் பார்வைக்காக, காதல் சிரிப்புக்காக, நேச அணைப்புக்காக எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல. அவர் காலடியில காத்திருக்க. அங்கே இங்கே நகரவில்லை தீபா. எத்தனையோ பேர்கள் வருகிறார்கள், போகிறார்கள். பிற கேமராமேன், உதவி ஒளிப்பதிவாளர்கள், நடிகர் நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், பத்திரிகையாளர்கள். ரவிசங்கரின் உடலில் அங்கமாகிவிட்ட ரீதியில் அங்கேயே ஐக்கியமாயிருந்தாள் தீபா. கையில் அவன் எழுதிய கடிதம், பிரேமை தோய்த்து எழுதிய கடிதம். அந்த வினாடி, அந்த கொடூர வினாடி இப்போதும் நினைவிருக்கிறது அவளுக்கு. விபத்து என்று கேள்விப்பட்டு சின்ன பையனோடு மருத்துவமனைக்கு ஓடியே வந்தாள் தீபா. எப்படியாச்சு மீனா? ஏன் இத்தனை அஜாக்கிரதை? அஜாக்கிரதை இல்ல தீபா, இது தற்செயலான விபத்துன்னு எனக்கு தோணல. எப்படி சொல்ற? அந்த கிரேன் ஷாட்டுக்கு முன்னாடி, கிரேன் மேல போறதுக்கு முன்னாடி ரவி என்கிட்ட சொன்னான். தீபாவை நினைச்சுக்கிட்டு தான் நான் மேல போறேன்னு அவகிட்ட சொல்லு. அடுத்த ஜென்மத்திலேயாவது அவன் எனக்கு தான்னு நினைச்சு மேல போறேன்னு சொல்லு. இப்படி 2 தரம் மேல போறேன்னு சொன்னதே கிரேனில மேல போறதுன்னு நான் நினைச்சேன். ரவி தீர்மானமா முடிவு பண்ணி மேல இருந்து 30 அடி உசரத்துல இருந்து குதிச்சப்புறம்தான் புரிஞ்சது.
அவன் சொன்னதோட அர்த்தம். அவளின் மார்பில் சாய்ந்து குலுங்கி அழுதாள் மீனா. அடப்பாவி சங்கர்! நான் இல்லை என்றால் வாழ்க்கையும் உனக்கு தேவையில்லையா? என் துணை இல்லாத, என் பிரேமை இல்லாத உயிர்ப்பு உனக்கு தேவையில்லையா? நிஜம் புரியாமல், என் ரெண்டும் கெட்டான் நிலை புரியாமல் அப்படி குழைந்து கிடக்கிறாயே சங்கர்! அவனின் காலடியில் கவிழ்ந்து அழுதாள் தீபா. அப்புறம் கையில் இருந்த கடிதத்தை படித்த பின்தான் மீனா சொன்னது சரி என புரிந்தது. இனியும் உன் சம்மதத்துக்காக காத்திருக்கும் வலு இல்லை தீபா. நீ சொல்லப் போகும் மறுப்பை உள்வாங்கி ஜீரணிக்கும் சக்தியும் இல்லை. வேறு பெண்ணோடு திருமணம் என்பது என்னால் ஜீரணிக்கவே முடியாது. எனவே மனசு ஜீரணிக்கும்படி ஒன்று செய்யப் போகிறேன். அடுத்த ஜென்மத்திலாவது எனக்காக காத்திரு. கடிதம் சகலமும் சொல்லியது. இது ஆழ்நிலை கோமா. உடம்பு காய்கறி மாதிரி ஆயிடுச்சு. வெறுமனே பயாலாஜிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இப்ப இருக்கு. இந்த நிலை எத்தனை நாள் நீடிக்கும், எத்தனை வருஷம் நீடிக்கும் தெரியல. புள்ளி குத்தி சொல்ல முடியாது. எப்ப நினைவு திரும்பும் அதுவும் சொல்ல முடியாது. மருத்துவர்கள் சகலமும் சொன்னார்கள். இந்தோ ஒரு வாரம் ஓடியே போயிற்று. இனிமே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் மேடம். 24 மணி நேரமும் தொடர்ச்சியான கண்காணிப்பு அவசியம். வேணும்னா ஒரு நர்ஸை அமர்த்திக்கோங்க. எங்களால செய்ய முடிஞ்சதை செய்துட்டோம். இனிமே இறைவன் சித்தம். டேக் கேர். மருத்துவ குழு சொல்லிற்று. தீபாவும் மீனாவும் உறைந்தே போனார்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நினைவு திரும்பினப்புறம் கூட அவரால் இல்லறத்துல ஈடுபட முடியாது. முழுசுமா சேதமடைஞ்சாச்சு. அதிர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் ஆடி போனார்கள் 2 பேரும். சின்னதாய் தனி வீடு வாடகைக்கு, மருத்துவமனை மாதிரியே குளுக்கோஸ் மருந்து பாட்டில்கள், ஆழ்நிலை கோமாவிலேயே ரவிசங்கர். அந்த 6 அடி உயரமும் உடம்பும் கொளகொளவென்று தளர்ந்து போய் முகத்தில் ஒரு வார தாடி. என்ன பண்ண போற தீபா? எத்தனை நாள் இப்படி பார்த்துப்ப? கல்யாணமாயிருந்தா பார்த்திருப்பனே. ஆனா இந்த மாதிரியான உடல் நலிவோட. ஷ்! சங்கர் நினைச்ச மாதிரி மனசளவுல அவரை கல்யாணம் பண்ணிட்ட மீனா. முதல்ல அவர் நல்லா இருக்கணுங்கிறதால விலகி போனேன். இப்போ இந்த நிலையில அவர் மனைவியா நினைச்சா நான் தானே கூட இருக்கணும். இப்ப என் பழைய கதை அவருக்கு தேவையில்லை. என்னோட சிஸ்ரூஷை தான் தேவை. அவரோட குழந்தைக்கு தாயாக முடியாதுன்னு தான் விலகி போனேன். இப்போ அவரையே குழந்தையாக்கி கவனிக்கிற சூழல். வருத்தம். ரவிசங்கரின் உடல்நிலை பற்றி ஒரு விஷயம் கவனிச்சியா மீனா? ஆணும் பெண்ணுமா கலந்துதான் வாழ்க்கையை துவங்கினேன். வருத்தமும் சந்தோஷமும் கலந்துதான் இந்த வித்தியாசமான இல்லறத்தை துவங்கி இருக்கேன். ஒரே நேரத்துல ஒரு உணர்வு எனக்கு கொடுப்பினை கிடையாது. ரவிசங்கருக்காக பழரசம் பிழிந்து கொண்டே சொன்னாள் தீபா. 2 வருஷம் முன்னாடி ஆப்ரேஷன் நடந்துச்சு மீனா. 4 மணி நேரம் மேஜர் ஆப்ரேஷன். லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்ததால நான் விழிச்சிட்டு தான் இருந்தேன். மூளை உணர்வோட தான் இருந்தேன். உடம்போட கீழ்ப்பகுதி மட்டும் மரத்து போயிருச்சு. தன் பிறப்பை பார்த்தவங்க யாரும் இல்ல. தன் இறப்பை பார்த்தவங்களும் யாரும் இல்ல. ஆனா நான் பார்த்தேன். என் உடம்புல இருந்து ஆண் இறக்கிறத பார்த்தேன். நான் பெண்ணா பிறக்கிறத பார்த்தேன். இப்படி என்னோட வினோதமான ஜனனமும் மரணமும் வேற யாருக்குமே வாய்க்காதுன்னு நினைச்சேன். இல்ல, நானும் உன்னை மாதிரிதான்னு சங்கர் நிரூபிச்சிட்டார். மெதுவாய் இன்னொரு IV குளுக்கோஸ் பாட்டிலை மாட்டி குளுக்கோஸ் சொட்டை இறங்கும் வேகத்தை அட்ஜஸ்ட் செய்தாள் தீபா. எனக்காக தன்னோட பழைய ஜனனத்தை குழி தோண்டி புதைச்சு பழைய சங்கர் மரணம் அடைஞ்சாச்சு. இப்ப இருக்கிறது புது சங்கர். உடல் அளவுல எனக்கு பொருத்தமானவர். இனிமே இவரிடமிருந்து நான் விலக தேவையில்லை. நட்பை மீறி சங்கர் எதிர்பார்த்த இல்லற சுகத்தை நான் தருவேன். அவர் வேண்டின பிரேமையை நான் தருவேன். அவர் யாசிச்ச காதலை நான் தருவேன். அவர் விரும்பின மனைவி ஸ்தானத்தை நான் தருவேன். குனிந்து ரவிசங்கரின் கன்னத்தில் முத்தமிட்டாள் தீபா. என் நேசம் பாசம் அவரை உயிர்ப்பிக்கும். என் குழந்தை பிறக்கிறதை நான் பார்க்கிற மாதிரி சங்கர் புது பிறவியாய் கண்ணு முழிக்கிறதை நான் பார்ப்பேன். இப்ப கூட எனக்கு இரட்டை வேஷம்தான் பார்த்தியா மீனா? தீபாவின் கேள்வி புரியாமல் விழித்தாள் மீனா. தாயுமாகி தந்தையுமாகி நான் பெறாத குழந்தையா சுருண்டிருக்கிற சங்கருக்கு சிஸ்ரூஷை பண்றேன். அம்மாவா மனைவியா பாசத்தையும் காதலையும் காட்டுறேன். அன்பையும் நேசத்தையும் காட்டுறேன். தாய்மையையும் பிரேமையையும் காட்டுறேன். எனக்கு வாழ்க்கை முழுசுமே இரட்டை வேஷம்தான். ரவிசங்கரின் மார்பில் சரிந்து தலை வைத்து புதைந்து கொண்டாள் தீபா. என் குழந்தையா மார்பில உன்னை சுமக்கிறேன். 10 மாசம் இல்ல, 10 வருஷம்னாலும் என் நெஞ்சில சுமப்பேன். நீ கண்ணு முழிச்சு பாரு சங்கர்.
உன் தீபா உனக்காக தவம் பண்றத பாரு சங்கர். அப்புறம் நாம புது குடித்தனம் ஆரம்பிக்கலாம். எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. நாமே கணவன் மனைவி, நாமே குழந்தைகள். மறுபடியும் இரட்டை வேஷம். தான் சொன்னது காதில் விழுந்து புன்னகைத்து ரவிசங்கர் ஆமோதிப்பதாய் உணர்ந்தாள் தீபா. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோ